சொல்லலாம் சரியானு சொல்கிறேன். அன்சார்கிட்ட ரெக்கார்டிங் போட்டுறேன்னு சொல்கிறேன். இந்தாங்க அந்த ஏற்ற லைட் அமைத்துருங்க கண்ணில். ஆரம்பிச்சிடலாமா? சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதலாவது நாளை நம்ம அடைந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் எல்லா நாட்களும் ஒரு தொடர் உரையை தலைப்பாக எடுத்துக்கொண்டு அதை நிகழ்த்தி வருகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு திருக்குரானில் இலக்கிய நயம் என்ற தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். இது குரான் அருளப்பட்ட மாதமாக இருக்கிறதுனால இந்த தலைப்பு ரொம்ப பொருத்தமான தலைப்பு. இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் குரானை அருளியதாக சொல்கிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குரான், ரமலான் மாதத்தில் தான் குரான் அருளப்பட்டது என்று இந்த மாதத்தை குரான் அருளப்படுவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்ட காரணத்தினால் அந்த குரானை குறித்த ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை, ஒரு அம்சத்தை நம்ம விளங்கிக் கொள்வது ரொம்ப அதிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த திருக்குரானில் இலக்கிய நயம் என்ற செய்தி எதற்கு எடுத்திருக்கிறோம் என்று கேட்டால், திருக்குரான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டு அவங்க வழியாக மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது. ஆனால் இந்த குரானுடைய உயர்ந்த நடை இருக்குது இல்லையா, அந்த நடைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ஏன்னு கேட்டால், குரான் அன்றைய பெரிய பெரிய விற்பனர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய நடையெல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில் ஒரு உயர்தரமான ஒரு நடையோடு இந்த குரானை அல்லாஹ் அருளுகிறான். அப்போ உயர்தரமான அந்த இலக்கிய நயத்தை வைத்துத்தான் குரான் கூட சவால் விடுகிறது. குரான் ஒரு சவால் விடுதல, உங்களுக்கு இது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதே மாதிரி ஒரு குரானை கொண்டு வாங்க, இதே மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வாங்க, இதே மாதிரி ஒரு 10 சூறாவை கொண்டு வாங்க என்றெல்லாம் பலவிதமான அறைகூவல் குரானில் இருக்கிறது. அப்போ குரானில் இதே மாதிரி கொண்டு வாங்கன்னு சவால் விட்டதற்குல அது எந்த வகையில், எதற்காக அந்த சவால் என்று கேட்டால், நம்ம நிறைய பேர் நம்ம தப்பை வழங்கியிருக்கிறோம். குரானில் நிறைய விஞ்ஞான கருத்துக்கள்லாம் இருக்குது, அதனால் அந்த மாதிரியெல்லாம் யாருக்கும் சொல்ல முடியாது, அதுக்கு தான் சவால் என்று நம்ம நிறைய பேர் அப்படி தான் வழங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த விஞ்ஞான கருத்துக்கள்லாம் இப்போ பின்னாடி கண்டுபிடிச்ச விஷயங்கள். அந்த அருளப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு தெரியாது. சவால் விட்டோம்னு சொன்னால் அவனு அந்த அறியாமை காலத்து மக்களுக்கு என்ன விஞ்ஞானம் தெரியும்? குரானுடைய வசனத்து பயங்கர விஞ்ஞானம் இருக்குன்னு சொல்வதாக இருந்தால் அந்த விஷயங்களை பற்றிய அறிவு அந்த காலத்து மக்களுக்கு இருந்திருக்கணும். அப்போ இந்த விஞ்ஞானத்தை சொல்லுகிற காரணத்தினால் இந்த அறைகூல் விடப்பட்டதான்னு கேட்டால் அறைகூல் விடப்படாது. இதுக்காக விடப்படலாம். ஆனால் விஞ்ஞான கருத்து இருக்கிறது. அது கூடுதலாக நம்ம பின்னாடி ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்கும் பொழுது இது குரானில் இந்த கருத்து இருக்கிறது, முன்கூட்டியே இருக்கிறது என்று நம்ம விளங்கி கொள்கிறோமே தவிர, அந்த சவால் விட்டாங்கல்ல, இதே மாதிரி கொண்டு வான்றது, இதே மாதிரி கொண்டு வா என்பதற்கு அந்த விஞ்ஞான கருத்து அந்த விஷயத்தையெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது என்பதற்காக இல்லை. ஏன்னாட்டு அந்த விஞ்ஞானத்தை அந்த மக்களை புரிந்தே இருக்க மாட்டாங்க. அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் புரிந்து கூட இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி குரானில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் பின்னாடி நிறைவேறியிருக்கிறது, முன்னறிவிப்புகள். குரானில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு நிறைவேறி இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி முன்னறிவிப்புலாம் இருக்கிறதுனால குரான் இப்படி சவால் விட்டுருக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் விட முடியாது. ஏன்னு கேட்டால் பின்னாடி தான் நடக்குது. குரான் இறங்கும் போது அது முன்னறிவிப்பு கிடையாது. பின்னாடி பார்க்குறோம் அன்றைக்கி சொன்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம விளங்குறமே தவிர
குரான் அருளப்பட்ட காலத்தில் எப்படி முன்னறிவிப்பாக இருக்கு? அப்போ தானே அது சொல்லுது. முன்னறிவிப்பு என்று சொன்னால் அந்த சொன்னபடி நடக்கணும். அது 100 வருஷத்துக்கு பிறகு நடக்கும், 1000 வருஷத்துக்கு பிறகு நடந்த விஷயங்கள்லாம் இருக்கும். 1000 வருஷத்துக்கு பிறகு நடக்கும்போது நம்ம விளங்கிக்கிறோம் இதை பற்றி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே குரான் சொல்லியிருக்குன்னு விளங்கிக்கிறோம். அப்போ குரான் அந்த மக்களுக்கு சவால் விடுதலை, இதே மாதிரி கொண்டு வாண்டா. அப்போ எதுக்கு தான் சவால் விடுது? அதனுடைய அறிவியல் கருத்துக்களுக்காக இல்லை, அதனுடைய விஞ்ஞான கருத்துக்களுக்காக இல்லை, அதனுடைய முன்னறிவிப்புகளுக்காகவும் இல்லை. வேறு எதற்காக என்று சொன்னால், எழுத படிக்க தெரியாத ஒருவர் இந்த குரானை இறை வேதம் என்று உங்கள்கிட்ட சொல்லுகிறார். அது அதனுடைய தரம், அந்த மொழியுடைய நடை இருக்கு இல்லையா, அது பெரிய பெரிய விற்பனர்களுக்கும் இயற்ற முடியாத உயர்ந்த தரத்தில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த குரானை சொல்கிறாங்களே, அந்த குரான் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டால், அன்னைக்கு எழுத படிக்க தெரியாத சமுதாயமாக நிறைய பேர் இருந்தாலும் பண்டிதர்களும் கணிசமாக இருந்தாங்க. எல்லாருமே எழுத படிக்க தெரியாதவங்க கிடையாது. பெரிய பெரிய புலவர்கள் பண்டிதர்கள்லாம் இருந்தாங்க. அந்த பண்டிதர்களுடைய அந்த புலமையை பார்த்து மக்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அப்படியான பண்டிதர்களுடைய திறமையை எல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில் இந்த குரானை இறை வேதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லி தான் இவர் எழுதவும் தெரியாது, இவருக்கு படிக்கவும் தெரியாது. அந்த தரத்தில் உள்ளவர் ஒரு இறை செய்தின்னு ஒன்றை நீங்கள் சொல்லுகிறாரு, இது எப்படி அவருக்கு சொல்ல முடியும்? அவர் எழுத படிக்க தெரிந்து அந்த புலமையை கவிதைகள்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமையை பெற்றிருந்தார் என்று சொன்னால் அதை வச்சு அவர் சொல்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர் எழுத படிக்க அவர் தெரியுமான்னு கேட்டால், எழுத படிக்க அவர் தெரியவே தெரியாது என்று குரான் பல இடங்களில் சொல்லி காட்டுறது. எப்படிலாம் சொல்லுதுன்னு கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிறதுக்கு பல வசனம் என்னென்னு கேட்டால், ஒமா குன்த தத்லூ மின் கப்லிஹி மின் கிதாபின், முகம்மதே, இதற்கு முன்னால் எந்த ஒரு வேதத்தையும் நீ ஓதியவராக இருக்கவில்லை. இதற்கு முன்னால் பலா தகுத்துகு பி யமீனிக்க, இனியும் உனது வலது கையால் எழுத மாட்டாய். இதுக்கு முந்தியும் உனக்கு தெரியாது, இனிமேலாவது கற்றுக்கிட்டு அந்த எழுத்துத்துறை வருமானா வராது, வேணும்னு ஆக்கிட்டான். அதாவது ஒலா தகுத்துகு பி யமீனிக்க, உனது வழக்கரத்தினால் நீ எழுதவும் மாட்டாய். அப்படி எழுதி இருந்தால், உனக்கு அந்த திறமை இருந்தால், இதன் லர்த்தாபல் முபத்திலோன், வீணர்கள் சந்தேகப்பட்டிருப்பாங்க. இவர் புலவர் நடையில் பேசுகிற என்ன ஆச்சரியம் இருக்குன்றாங்க. இவர் பேசக்கூடியது உயர்ந்த ஸ்டைலில் இருக்கிறது. ஆனால் இவருக்கு இலக்கியம் தெரியாது, இவருக்கு படிப்பு கிடையாது. எந்த ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த ஹதீஸையும் குரானையும் ஒருத்தன் ஆய்வு செஞ்சான்னு சொன்னால் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். ஒரு ஆள் தான் சொல்கிறாரு. குரானுடைய நடை ரொம்ப ஹை ஸ்டைலாக இருக்கும். அந்த ஹதீஸ்ன்னு சொல்லக்கூடிய சாதாரண நீங்கள் நான் பேசக்கூடிய தரத்தில் தான் அது இருக்கும். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தரத்தில் வருவதாக இருந்தால் இந்த ஹதீஸு தரத்தில் தான் குரானும் இருக்கணும். ஆனால் ஹதீஸ்ன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் சாதாரண மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி நடையில் அது இருக்கிறது. குரான் என்று எதை அவங்க சொன்னாங்களோ அது வியப்பான ஆச்சரியப்படக்கூடிய உச்ச ஒரு நடையில் இருந்த ஒரு விஷயத்தை இருக்கிறது. அப்போ இது எதற்காக அல்ல அப்போ அப்படி ஆக்கணுன்னு காரணத்தையும் சொல்கிறான். எழுத படிக்க சொல்லி கொடுக்குற பெரிய விஷயமா? எழுத்தை கற்றுக்கொள்வது என்பது இந்த காலத்தில் கூட 75 வயசு ஆட்களுக்கெல்லாம் எழுத்தறிவு கற்றுக் கொடுக்குறாங்க. கிராமங்களில் முதியவர்களுக்கு கூட எழுத்தறிவை கற்றுக் கொடுக்குறாங்க. எழுத்தை கற்றுக்கொள்ளுதல் என்பது பெரிய சிரமம்லாம் கிடையாது. எல்லாம் நாட்டினாண்டா வேணும்னு ஆக்குறான். இவர் எழுதவும் படிக்கவும் தெரியாமல் இருந்தால் தான் இந்த குரானை இவர் இயற்றவில்லை, இவருடைய தகுதிக்கு அது ஏற்ற இயலாது என்று மக்கள் நம்பணும். மக்கள் இதை வேதம்னு நம்பணும்னு எல்லாம் பார்க்குறான். இவர் திறமையான நம்ப அல்ல விரும்பலை. இவர் பயங்கரமான திறமையாளர் நினச்சின்னா அதில் என்ன இருக்குது? இவர் திறமையற்றவர். ஆனால் குரான் என்ன இருக்குது? திறமையாக இருக்குது. அவருடைய திறமை, அவருடைய மொழி திறமைக்கு, திறமைன்னா மொழி திறமை, அவருடைய மொழி திறமைக்கு இந்த குரான் சொல்ல முடியாது, அவரால் சொல்லி இருக்கவே முடியாது. அவருக்கு ஏதோ ஒரு விவரம் தெரிஞ்ச ஒரு ஆளிடமிருந்து தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதால சொல்லிவிட்டு அதுக்கு காரணம் தான் முக்கியமாக இருக்குது. ஏன் இப்படி நான் ஆக்கினேன் என்றால், இதன் லர்த்தாபல் முபத்திலோன், வீணர்கள் சந்தேகப்பட்டிருப்பார்கள். இது வேதம் இல்லை சந்தேக. ரசூல் பெரிய புலவராக இருந்தார்னு வைங்க, புலவராக இருந்து குரானை சொன்னார்னா புலவர் மாதிரி பேசுகிறாருன்னு போயிடுவாங்க. ஒரு கவிஞராக இருந்து அந்த மொழி நடையில் விற்பனராக இருந்து உயர்ந்த தரத்தில் ஒருத்தர் பேசினார்னு சொன்னால் அதில் என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவருக்கு திறமை இருக்குன்னு ஒத்துக்குருவாங்களே தவிர இந்த குரான் இறைவதை நம்ப மாட்டாங்க. அவர் திறமை இருக்குது, இப்படி திறமையில் சொல்கிறாரு, என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குன்னு போயிடுவாங்க. வேணும்னு இப்படி ஆக்கலன்னு நல்லா சொல்லி காட்டுறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மின்னு ஒரு பட்டத்தை எல்லாம் கொடுக்குறான். ரசூலுல்லாவுக்கு உம்மி நபின்னு அவங்களுக்கு பேர்.
குரான்லேயும் இப்போ நான் சொன்ன மேற் சொன்ன வசனம் வந்து 26வது சூறாவில் 48வது வசனத்தில் இருக்கிறது. நீ வந்து எந்த வேதத்தையும் படித்ததும் கிடையாது, இனியும் நீ எழுத மாட்டாய், அப்படி எழுத தெரிந்திருந்தால் வீணர்கள் சந்தேகப்பட்டிருப்பார்கள் நான் சொன்னேன்ல. அதற்குரிய வசன எண் வந்து 26வது அத்தியாயத்தில் 48வது வசனம் நீங்களே எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது 7வது அத்தியாயத்தில் பெரிய ஆயத்து, அதில் 158வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 157 158 அதில் என்ன வருதுன்னா, அல்லதீன எத்தபியூன ரசூலன் நபியல் உம்மிய, ரசூலாகிய நபியாகிய இந்த உம்மியாகிய நபியை இந்த மக்கள் பின்பற்றுகிறார்கள். ரசூல்லாவுக்கு என்ன அடைமொழி கொடுக்குறான்னு கேட்டால், அவர் ரசூலு நபி ப்ளஸ் உம்மி. அப்போ உம்மியான ரசூலான நபியை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து உம்மிங்கிற ஒரு அடைமொழியை கொடுக்குறான். இந்த உம்மிங்கிற அடைமொழி வந்து இந்த இந்த வசனத்தில் 2 தடவை வருகிறது. அதே மாதிரி வந்து அப்போ உம்மிண்டா என்ன அர்த்தம் என்றால், உம்முண்டா உங்களுக்கு தெரியும், அம்மாவுக்கு உம்மும்பாங்க அரபியில். உம்முண்டா தாய், நம்ம அம்மாங்கிறோம், அரபியில் உம்மும்பாங்க. உம்முண்டா அம்மாண்ட அர்த்தம். ஒரு குழந்தை வந்து தாயவே சார்ந்துருந்துச்சுன்னு வைங்க, கை குழந்தை, அது உம்மிம்பாங்க. உம்மி என்றால் தாயை சார்ந்திருக்கும் குழந்தை, அதாவது கை குழந்தை. கை குழந்தை என்ற அது நேரடி அர்த்தம். உம்மிங்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் என்னன்னு கேட்டால், தாயை சேர்ந்தவன் என்று அர்த்தம். அது எந்த கருத்தில் பயன்படுத்துவாங்க என்று சொன்னால், தாயை சேர்ந்தவன்கிறத எழுத படிக்க தெரியாத ஒரு ஆளுக்கு பயன்படுத்துவாங்க. கை குழந்தை எழுத தெரியுமா? தாய் வந்து கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், அந்த பால் குடியெல்லாம் மறக்காத பருவத்தில் இருப்பாங்கள்ல, அந்த கை குழந்தை, அந்த குழந்தையில் உள்ளவங்களுக்கு எழுத தெரியுமா, படிக்க தெரியுமா? அப்போ எழுத படிக்க தெரியாதவருக்குரிய சொல்லாக அது மாறிடுச்சு. முதல்ல உம்முங்கிறதுக்கு வந்து அர்த்தம் வந்து தாயை சேர்ந்தவர், அது கை குழந்தைங்கிற அர்த்தத்துக்கு மாற்றப்பட்டு பிறகு காலப்போக்கில் என்னவாச்சுன்னா, யாருக்கெல்லாம் எழுத தெரியலையோ அவங்கள உம்மின்றுவாங்க. எழுத தெரிஞ்சிச்சுன்னா சொல்ல மாட்டாங்க, எழுத தெரியலைன்னா உம்மின்றுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த உம்மிங்கிற டைட்டில் எது கொடுக்கப்படுது? அவருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, அதான் மேட்ரு. அவருக்கு எந்த புஸ்தகத்தையும் வாசிக்க தெரியாது, வாசிப்படி எழுதவும் தெரியாது. முந்தைய வாசிக்க தெரிஞ்சிருந்தால் இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த வேதங்களில் படிச்சுட்டு வந்து அதை காப்பி அடிக்கிறாருன்னு சொல்லிடுவாங்க. நடை ஒரு விஷயம் இருக்கிறது, எழுத தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் பல நூல்களை போய் தேடி படிச்சுட்டு வந்து அதை வந்து அவர் ஸ்டைலில் மாற்றி சொல்கிறாருன்னு வேற சொல்லிடுவாங்க. அதுக்காக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்கள உம்மின்னு ஆக்கிடுறான். அப்போ உம்மியான ஒரு ஆளுக்கு வந்து ரொம்ப ஹை ஸ்டைலான ஒரு நடையில் ஒரு வேதத்தை சொல்லும் பொழுது அது ஒரு அந்த மக்களுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் நம்பிக்கையை கூட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டான். 62வது சூறாவில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி பாஸபில் உம்மியின ரசூல மின்ஹும், இந்த உம்மி சமுதாயத்துக்கு அவங்களில் இருந்தே ஒரு தூதரை எல்லாம் அனுப்பினான். சமுதாயம் உம்மி, சமுதாயம்னா பெரும்பான்மை, பண்டிதர்கள்லாம் இருந்தாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தை சொல்வதாக இருந்தால் மெஜாரிட்டி வச்சு தான் சொல்லுவாங்க. பெரும்பான்மையானவர்கள் வந்து உம்மிகளாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி எழுத படிக்க தெரியாமல் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த சமுதாயமும் இருந்தது. அதில் ஒரு ஆளாக இவரை நான் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுலையும் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவரை எழுதவும் படிக்கவும் தெரியாது. இதை நம்ம எதுக்கு இதை பதிய வைக்கிறோம்னு கேட்டால், குர்ஆனுடைய அந்த இலக்கிய தரத்தை அப்போ தான் நீங்கள் விளங்க முடியும். குர்ஆன் இலக்கியமாக இருக்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது, இவரிடமிருந்து அந்த இலக்கியத்தரம் வந்தது ஆச்சரியம். எழுதவும் படிக்க தெரியாத ஒரு ஆள் ரொம்ப உயர்ந்த ஒரு நடையில் அவர் சில விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்கிறாருன்னு சொன்னால், அவர் வந்து சொல்லியிருக்க முடியும், இவருக்கு சக்தி கிடையாது, இவருக்கு அந்த ஆற்றல் இல்லை, அந்த திறமை இவருக்கு இல்லை அப்படிங்கிறது தான் வரும். அதே மாதிரி வந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உயர்ந்த நடையில் அந்த செய்திகளை சொல்லும்போது காபிர்கள்லாம் என்ன செஞ்சாங்க என்று கேட்டால், அந்த நடையை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், இவர் வந்து இவராக சொல்லலை, இவருக்கு ஏதோ பேக்ரவுண்டில் ஒரு பெரிய குரூப் இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது அப்படி குற்றச்சாட்டு சொன்னாங்க. என்னடா இதை நடையை வந்து அவங்களுக்கு ஜீரணிக்க முடியலை, இவருக்கு எப்படி இதை சொல்ல முடியும், இவருக்கு சொல்ல முடியலைன்னா சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாரு, நம்ம இறைவன் நம்ம நம்புகிறோம், அவன் பார்வையில் என்ன நினைப்பான், இவருக்கு இந்த திறமை கிடையாது, இவர் கவிஞர் கிடையாது, இவர் எழுத படிக்க தெரியாது, எந்த நூலையும் வாசித்தது கிடையாது, ஆனாலும் மிக உயர்ந்த ஒரு நடையில் இவருடைய இந்த வேதம்ங்கிற குர்ஆன்கிற அந்த வேதம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இவருக்கு யாரோ என்ன செய்கிறாங்க, மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. குர்ஆனில் இருக்குது. எப்படி 25வது சூறாவில் 4வது 5வது வசனங்களில் என்ன வருதுன்னு கேட்டால், வகால அல்லதீன கஃபரு,
நிராகரிக்கக்கூடிய மக்கள் சொன்னார்கள், இன்ஹாதா இல்லா இஃப்குன் இஃப்தராகு, இது அவராக இட்டுக்கட்டி கொண்ட ஒரு செய்தி தான். ஆனகு அலைஹி கௌமுன் ஆகரூன், வேறு ஒரு பெரிய கூட்டமே அவருக்கு பின்னாடி இருந்து துணை செய்கிறார்கள். ஒரு வசனத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் மசூரா பண்ணி அவங்க பாயிண்டெல்லாம் எடுத்து கொடுத்து குறிப்பெல்லாம் எடுத்து கொடுத்து இவரை பேச வைக்கிறாங்க. இவருக்கு முடியாது, இவருடைய திறமைக்கு இது முடியாது. அவங்க சந்தேகம் எப்படி வருது, அந்த குர்ஆனுடைய தரம் உயர்வாக இருந்ததுன்னா சாதாரண நிலையில் பேசியிருந்தாலும் சொல்லியிருக்க மாட்டாங்க, எதாவது பேசலாமேண்டு. இவருடைய தகுதிக்கு மிஞ்சினதாக அந்த குர்ஆன் இருக்கிறதுனால என்ன சொன்னாங்க என்று கேட்டால், ஆனகு அலைஹி கௌமுன் ஆகரூன், வேறு ஒரு பெருங்கூட்டம் இவருக்கு பின்னாடி நின்று துணை செய்கிறார்கள், உதவி செய்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. மேலும் சொல்கிறார்கள், ஒகாலு, மேலும் சொல்கிறார்கள், அசாத்தீருல் அவ்வலீன இக்குத்தபஹா, இவர் முன்னோர்களுடைய கட்டுக்கதைகள், முன்னோர்களுடைய செய்திகளில் கட்டுக்கதைகள், ஆனால் இவருக்கு தெரியாது, யாரோ சொல்லி கொடுக்குறாங்க. இக்குத்தபஹா, அதை அவங்கள்ட்ட எழுதி வாங்கி கொள்கிறார். இவராக எழுதுன்னு கிடையாது, எழுத செய்து கொண்டார். அவருக்கு எழுத தெரியாதுங்கிறதுனால எழுத செய்து கொண்டார். பொய்ய தும்லா அலைஹி புக்ரத்தம் வசீலா, காலையிலும் மாலையிலும் அவருக்கு யாரோ சொல்லி கொடுக்குறாங்க. அவர்கிட்ட நபிக்கு பாடம் நடத்துகிறாங்களாம். இந்த விஷயத்தை நீ சொல்லு, இந்த நடையில் நீ சொல்லுன்னு சொல்லி அவருக்கு கிளாஸ் நடத்தி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அதைத்தான் முகமது மக்கள்கிட்ட சொல்கிறாருன்ற அளவுக்கு அந்த இதில் விளங்குற தரம் எப்படி இருக்க முடியும். அவங்க அந்த விமர்சனத்தில் விளங்கு என்னன்னு கேட்டால், இவருக்கு சொல்ல முடியாதுன்னு கன்ஃபார்மாக நம்புகிறாங்க. இவருடைய தகுதிக்கு, தகுதினா மொழி தகுதி, அந்த மொழி தகுதிக்கு இது வர இந்த குர்ஆன் அவர்கிட்ட சொல்லியிருக்க முடியாது. ஆனால் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா எப்படி சொல்லியிருக்க முடியும்? இவருக்கு யாரோ என்ன செய்கிறாங்க, பேக்ரவுண்டில் உதவி செய்கிறார்கள். காலையிலும் மாலையிலும் அவருக்கு சொல்லி காட்டப்படுகிறது. ஒரு 4 பேர் 5 பேர் படித்தவர்கள் நல்ல செய்திகள்லாம் போட்டு அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து இதை போய் நீ வேதம்னு சொல்லுங்க, அப்படி இருந்தால் தான் இந்த அளவு சொல்ல முடியும்னு நினைக்கிறாங்க என்று சொன்னால், அப்போ எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொன்ன விஷயம் அவர்களுக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தினே இல்லையா? பிரமிச்சு தானே சொல்கிறாங்க. சாதாரணமாக பேசுறதுல இல்லாமல் சொல்லி கொடுக்குறாருமா, அவராக பேசியிருந்தாருன்னு வைங்களேன், அதுக்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. குர்ஆன் அல்லாமல் எத்தனை செய்திகளை பேசுனாங்களே ஹதீஸில், அதுக்கெல்லாமா சொன்னாங்க? அதுக்கெல்லாம் அவங்களுக்கு சொல்லவே இல்லை. அவர் நடையில் அவர் பேசுகிறான்றாங்க. இதுதான் அவனுக்கு பிரச்சனை. இதனுடைய நடை பயங்கரமான நடையாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவருக்கு சொன்னார்கள்னு வருது. அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், ஒரு நபருடைய பெயரை சொல்லி, அந்த நபர் யாருங்கிறது குர்ஆனில் வரல, ஒரு நபர்னு மட்டும் வருகிறது. ஹதீஸுகளில் பல பெயர்களை சொல்லி காட்டுறாங்க. அது சரியான ஒரு செய்தியாக ஹதீஸ் ஆதாரபூர்வமான செய்தி சொல்வதாக இருந்தால், அப்து இப்னுல் ஹல்ரமின்னு ஒரு ஆள் இருந்தார் மக்காவில். அப்து இப்னுல் ஹல்ரமி அப்படிங்கிற பேரில் ஒரு ஆள் இருந்தார். இவர் முந்தைய வேதங்களை எல்லாம் நல்லா கரைச்சி குடித்தவர். இந்த தௌராத்து, இஞ்சில், அந்த வேதங்கள்லாம் இருக்கும்ல, முந்தைய சமுதாயத்து வேதம், அதையெல்லாம் ரொம்ப கரைச்சி குடித்த ஒரு ஆள். ரசூல் என்ன செய்வாங்கன்னா, இந்த மறுமை இதெல்லாம் பற்றி பேசும் பொழுது அந்த முந்தைய வேதத்தில் உள்ளவங்களுக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கும்ல, தெரிஞ்சு வச்சுருப்பாங்கல்ல, அதனால் அவங்கள்ட்ட ஒரு பேசிக்கிட்டு இருப்பாங்க ரசூல்லா. அந்த ஆள்கிட்ட போய் என்ன செய்வாங்க, 2 பேரும் சந்தித்து இதை பற்றி நீங்கள் உங்கள் இதில் எப்படி இருக்குது, இதை பற்றி தௌராத்தில் எப்படி இருக்குது, இதை பற்றி இஞ்சிலில் எப்படி இருக்குங்கிற மாதிரி பேசுவாங்க, உரையாடல் நடத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட ரசூல்லா அடிக்கடி சந்தித்து கொண்டிருந்ததை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இவர் தான் ஆள், இவர் தான் அந்த ஆளுக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்ட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. எப்படி சொல்லுகிறது? உலக்கது நஅலமு, இது 16வது சூறாவில் 103வது வசனம். உலக்கது நஅலமு, நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அன்னஹும் யகூலுன, அவர்கள் கூறுகிறார்கள், இன்னமா யுஅல்லிமுஹு பஷருன், இவருக்கு ஒரு மனிதர் தான் கற்றுக் கொடுக்குறார். அந்த மனிதர் தான் இந்த அப்துல் ஹல்ரமிங்கிறாள். அது ஹாக்கிமுல ஹதீஸில் விவரம் வந்திருக்கு. குர்ஆனில் ஒரு மனிதர்னு மட்டும் வருது. அப்போ இன்னமா யுஅல்லிமுஹு பஷருன், ஒரு மனிதர் தான் அவருக்கு கற்றுக் கொடுக்குறார் என்று சொல்கிறார்கள். அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது கவுண்டர் எல்லாம் கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்னு கேட்டால், லிசான் உள்ளதி யுல்ஹிதூன இலைஹி, யாரின் பக்கம் சொல்லி கொடுக்கிறார் என்று இவர்கள் இணைத்து சொல்கிறார்களோ அந்த மனிதருடைய மொழி அஜமியுன், அது வேற்று மொழிக்காரர். அவர் அரபு தாய்மொழியாக கொண்டவர் இல்லை. அவர் சில செய்திகளை வேண்டாம் சொல்லியிருக்கலாமே தவிர இந்த நடையில் சொல்வதற்கு அவருக்கு அரபி தெரியாத, அவரே வேற்று மொழிக்காரராக மக்காவில் குடியேறி அங்கேருந்து பேச்சு வழக்கில் சில மொழிகளை கற்றுக்கொண்டவர் தானே தவிர அவருடைய தாய்மொழி அரபியே கிடையாது. அரபியில் பாண்டித்தியம் இல்லாத ஒரு ஆள். நீ யார் அவருக்கு சொல்லி, நம்ம பிரச்சனை கண்டென்ட்டுக்கு இல்லை, அந்த நடைக்கு தான்.
நடையில் தான் ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளோ ஹை ஸ்டைல் நடையாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த நடையில் சொல்லி கொடுக்குறாள் அரபியராக இருக்கணுமா இல்லையா? அரபியில் பண்டிதராக இருக்கணுமா இல்லையா? ஒரு பெரிய புலவராக இருக்கணுமா இல்லையா? அரபியில் இவர் திறமையானவர் என்று அந்த மக்களால் அறியப்பட்டவராக இருக்கணுமா இல்லையா? நீ யாரை சொல்றியா? அவர் வெளியூர்லேருந்து பிழைக்க வந்தவருப்பா, வந்து வேறு வேதங்களை படித்து இந்த தௌராத் இஞ்செல்லாம் படித்து இங்கே வந்தார். வந்ததுனால உங்களுடைய சில பேச்சு வழக்குகளை அறிந்திருப்பாரே தவிர அரபு மொழியுடைய இலக்கண இலக்கியங்களை எல்லாம் கற்றவர்னா அவர் கிடையாது. அல்ல மறுப்பு சொன்னான். எப்படி ஒரு மனிதர் தான் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்கிறார்கள். இன்னமாயு அல்லிமுகு பஷருன், ஒரு மனிதர் தான் கற்றுக் கொடுப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். லிசான் உள்ளது யுல்ஹிதூன இலகி, யார் பக்கம் இதை அவர்கள் சேர்க்கிறார்களோ அந்த மனிதருடைய தாய்மொழி ஆஜமியுன், அது வேறு அஜமி பாஷை, அரபு அல்லாத மொழி. அவருக்கு அரபியே தெரியாது, அரபு இலக்கணத்தில் அவருக்கு பேசவே தெரியாது. சாதாரண கொச்சையாக சிலது நம்ம சம்பாதிக்க போகிறாங்களா, அரபு நாட்டில் பேசுகிறாங்கல்ல, நம்ம அங்கேருந்து அரபு நாட்டில் போய் சம்பாதிக்க போகிறாங்க, அதெல்லாம் அரபியே கிடையாது. நம்ம அதெல்லாம் குரான் ஹதீஸில் உள்ள அரபி மாதிரி இருக்காது, ஏதோ ஒரு கலோக்கியலான ஒரு பாஷையை தான் பேசுவாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு ஆள் வந்துக்கிட்டு இவ்வளோ ஹை ஸ்டைலில் சொல்லி கொடுத்தா என்னடா சொல்கிறீங்கன்னு நல்லா கேட்குறான். இவர் சொல்லி அவர்கிட்ட ரசூல்லா பேசுவாங்க, யார்கிட்டையும் பேசுகிற மாதிரி அவர்கிட்டையும் பேசுவாங்க. அகல கிதாபா இருக்கிறதுனால அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குமே. ஆகிரத்துனா என்னங்க, சொர்க்கத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதை பற்றி உங்கள் வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பேசுவாங்கல்ல. இந்த மாதிரி பேசுவதுக்கு தான் அவர்கிட்ட கலந்துரையாடல் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் பண்ணுவாங்க. யார் வந்தாலும் அவர்கிட்ட உள்ள விஷயங்களை அறிந்து கொள்கிற விஷயத்தில் ரசூல்லா கேட்பாங்க. ஆனால் பிரச்சனை அந்த கண்டென்ட்டுக்கு இல்லை, அந்த செய்திக்கு இல்லை, அந்த நடைக்கு தான். அந்த நடை தான் அவங்களை ஆச்சரியப்படுத்துது. இந்த நடையில் எப்படி ஒரு சொன்னாருங்கிற பிரச்சனையாக இருந்தால் அந்த நடையில் சொல்லி கொடுத்ததாக நீ சொல்கிற ஒரு ஆள் அவர் பண்டிதராக இருக்கணும்ல, அவர் புலவராக இருக்கணுமா இல்லையா? அவர் இந்த அரபி இலக்கண இலக்கியெல்லாம் கரைச்சி குடித்தவராக இருக்கணுமா இல்லையா? அவர் வேற்றுமொழிக்காரர். அப்படி எல்லாம் சொல்கிறான். ஒரு லிசான் உள்ளது யுல்ஹிதூன இலைஹி, யாரின் பக்கம் அந்த சொல்லி கொடுக்குறார் என்று இணைத்து பேசுகிறார்களோ அவருடைய மொழி அஜமியும், அது வேற்றுமொழிக்காரராக இருக்கிறாரு. வஹாதா லிசானுன் அரபியுன் முபீன், இது தெளிவான அரபு மொழி பாஷையாக இருக்கிறது. இந்த குரான் என்பது தெளிவான பியூர் அரபி மொழியில் இது இருக்கிறது. அதை சொல்லி கொடுக்குற ஆளுன்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு அரபி தெரியலையப்பா, அவர் அரபியே கிடையாது, அவர் வேற்றுமொழிக்காரராவில் இருக்காருன்னு சொல்லி 16வது சூறாவில் 103வது வசனத்தில் எல்லாம் என்ன செய்கிறான், இதை விளக்குறான். இது யாருங்கிறத தப்சீர்களில் பல பேர்களை சொல்கிறாங்க. ஆனால் அது சனதோடு உள்ள செய்திகளாக இல்லை, ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு செய்தியில் தான் அவருடைய பேர் என்ன அந்த விவரங்கள் எல்லாம் வருது. அதாவது இன்னமாயு அல்லி முகமதன் அப்து இப்னுல் ஹல்ரமி, அப்து இப்னுல் ஹல்ரமி என்கிற ஒரு ஆள் தான் முகமது கற்றுக் கொடுத்தார். ஓஹோ சாஹிபுல் குத்துபி, அவர் பல வேதங்களையும் படித்தவர், அந்தந்த மொழியில் ஹீப்ரு மொழியில் அந்த மாதிரி அரமாய்க்கு மொழியில் படித்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த வசனத்தை இறக்குனான் என்று வருகிறது. அப்போ இதில் என்ன வழங்குறோம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க எழுத தெரியாது, படிக்கவும் தெரியாது, உயர்ந்த ஸ்டைலில் அதுக்கு தான் சவால் நல்லா வழங்கணும். அது என்ன மாதிரியெல்லாம் குரான் எதனால் இது மாதிரி கொண்டு வர சொல்லி சவால் விட்டதுங்கிறது அதை விளங்குனா தான் உங்களுக்கு புரியும். விஞ்ஞானத்துக்காக சவால் விடலை, அதில் முன்னறிவிப்புக்காக சவால் விடலை. முன்னறிவிப்புலாம் இருக்கிறது, விஞ்ஞானம்லாம் இருக்கிறது. அது பின்னாடி வர ஒரு காலத்தில் கூட இன்னைக்கு நமக்கு தெரியாது, நாளை கூட ஒன்று கண்டுபிடிப்பாங்க. அது குரான் எடுத்து பார்த்தா அந்த கருத்து அதில் இருக்கும். அது மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. ரெண்டாவது விஷயம், அது இரண்டாம் பட்சமாக அதில் அமைந்து இருக்கிறதே தவிர அதை வச்சு குரான் அரைகூடல் விடலை. இதை வச்சு இதில் பெரிய அறிவியல் விஷயமெல்லாம் இருக்குது, இது மாதிரி அறிவியல் புஸ்தகத்தை கொண்டு வா அப்படின்லாம் சவால் விடலை. ஏன்னா அது அறிவியலே இல்லை, அவனுக்கு தெரியாது. எந்த மக்கள்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்களுக்கு அந்த அறிவியல், அந்த காலத்தில் அந்த அறிவியல் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அவன்கிட்ட போய் எப்படி சவால் விடுறது? அவன் அந்த அறிவியலை பொய்யின்றான். அறிவியலை போய் சொன்னோம்னா அது பொய், எப்படி நடக்கலாம், பூமி சுற்றுன்னு எப்படி சுத்தம்னு கேட்பான். பூமி உருண்டை தட்டையாக தானே இருக்குமா, அவன்கிட்ட போய் பேச முடியுமா? அதனால் இந்த ஒரு விஷயந்தான் முக்கியமான விஷயமாயிடுச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால், அப்போ இவருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, ஆனால் திறமையான முறையில் அந்த மொழியில் உள்ளதை எடுத்து சொல்கிறாரு, குரானை எடுத்து சொல்கிறாரு. அது என்ன மாதிரிலாம் அந்த குரானுடைய தரம் இருந்துச்சு. ரெண்டாவது நான் சொல்கிறேன், முதல்ல இவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியுமா தெரியாதா என்பதையும், எழுத படிக்க தெரியாதவரால் இவ்வளோ பெரிய உயர்ந்த நடையில் ஒரு நூலை கொண்டு வர முடியுமா என்பதையும் முதல்ல நம்ம சந்தேகத்துக்கு இடமில்லாமல் புரிஞ்சுக்கிறணும். அதுக்காக வேண்டிய சில செய்திகள் இருக்குது. என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எழுத தெரியுங்கிற கருத்துப்பட சில ஹதீஸுகளை கொண்டாந்து காட்டுவாங்க. என்ன நாளைக்கு நீங்கள் இப்போ எடுத்து கூட உங்கள்கிட்ட காட்டலாம். சில ஹதீஸுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், அந்த ஹதீஸையும் தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் குழப்பம் இல்லாமல் போயிடலாம். ஆனால் குரானில் தெளிவாக எழுத தெரியான்னு வந்துருச்சு. எத்தனை ஹதீஸில் வந்தாலும் அதுக்கு மாற்றமாக இருந்தால்
அதை நம்ம ஏற்றுக்கிற முடியாது. இருந்தாலும் அந்த ஹதீஸை சொல்கிறதுலையே அந்த ஹதீஸுகளுக்கு ஹதீஸை கொண்டே நம்ம என்ன செய்ய முடியும், விளக்கம் சொல்ல முடியும். முதலாவது ஹதீஸ் என்னன்னு கேட்டால், புகாரியில் வரக்கூடிய 2690 இதெல்லாம் எதுக்குண்டா ரசூலுல்லாவுக்கு எழுத தெரியாதுங்கிறத வச்சு தான் அந்த குர்ஆனுடைய அற்புதமே கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறனால இதை சொல்ல வேண்டி இருக்குது. அப்போ புகாரில் 2698வது ஹதீஸ் எதை சொல்லுதுன்னு கேட்டால், ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். அது ஹுதைபியாண்டா ரசூலுல்லா வந்து உம்ராவுக்கு போகிறாங்க. போகும்போது மக்கா காபிர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கூட்டமாக திரண்டு வந்து ஹுதைபியாங்கிற இடத்துல வச்சு தடுக்கிறாங்க. நீங்கள் வரக்கூடாது, விரட்டி விட்டாங்கல்ல. விரட்டி விட்ட பிறகு இப்போ தான் முதல்ல உள்ளே போக போகிறாங்க. உம்ரா செய்கிறதுக்கு தான் நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறாங்க. உம்ரா செய்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் வரக்கூடாதுங்கிறாங்க. அப்போ அங்கே என்ன முடிவு வருதுன்னு கேட்டால், முழுசாக தடுத்துட்டாங்கன்னா அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருவாங்கிற அளவில் வர்றாங்க. ஏன்னா அவங்க சொந்த ஊர், அவங்க பிறந்த ஊர், வழிபாடு செய்கிறதுக்கு தான் வர்றாங்க. அப்படிங்கிறதுனால உம்ராவுக்கு தடுத்தார்களேயானால் அது வந்து முடிஞ்ச அளவுக்கு சண்டை இல்லாமல் நம்ம பார்க்குவோம். சண்டை தான் தீர்வுன்னு சொன்னால் அதுக்கும் தயாருங்கிற வகையில் தான் ரசூலுல்லாஹ் வந்து என்ன செஞ்சாங்க, அந்த அந்த உம்ராவுக்கு போகிறாங்க. அவங்க தடுத்துடுறாங்க. தடுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்க இடத்த விட்டு போக மாட்டேங்கிறாங்க. தடுத்து நாங்கள் உம்ரா செய்ய வந்திருக்கிறோம், எங்களை நீங்கள் தடுக்க முடியாது, தடுத்தாலும் நாங்கள் உள்ளே வருவோங்கிற மாதிரி பேசும் பொழுது அவங்க மஷ்வரா பண்ணுறாங்க. யார், காஃபிர்கள்லாம் மஷ்வரா பண்ணுறாங்க. இவரை என்ன செய்கிறது, இப்போ வந்து உள்ளே நம்ம மறுத்துட்டோம்னு சொன்னால் அத்துமீறி உள்ளே வந்துடுவார். அத்துமீறி உள்ளே வந்தால் பெரிய கூட்டத்தோடு வந்திருக்கிறார். நம்ம விரட்டி விட்டோமா அந்த நிலையில் அவர் இல்லை. இப்போ பெருங்கூட்டத்தோடு வந்துக்கிட்டு இருக்கிறார். பெருங்கூட்டத்தோடு உள்ள நுழைஞ்சாருன்னு சொன்னால் விஷயமே விரீதமாக போயிடும். அப்படின்னு பயந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம் அவர்கிட்ட. என்ன அக்ரிமெண்ட்டு, இந்த வருஷத்தோட நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் உம்ரா செய்ய வேணாம், திரும்பிடுங்க. அடுத்த வருஷம் நாங்கள் அனுமதிக்கிறோம். இந்த வருஷம் நீங்கள் திரும்பி போய்விட வேண்டும், அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம். அது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். நீங்கள் இங்கே வரலாம், நாங்கள் அங்கே வரலாம், இந்த சண்டை சச்சரவு நமக்கு இல்லை, யுத்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி ஒரு தூதுகளை அனுப்புகிறாங்க. அந்த தும்லாம் வச்சு என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா திரும்பி போகிறத வந்து சஹாபாக்களுக்கு பிடிக்கல. உமர்லாம் போய் சண்டை போடுவார். என்ன அல்லாஹ்வுடைய தூதரை, நம்ம ஹக்கில் தானே இருக்கிறோம், அவங்க தானே பாத்தியில் தவறில் இருக்கிறாங்க, நம்ம எதுக்கு அடங்கி போகணும், நம்ம எதுக்கு பணியணும், உம்ரா செய்தானே வந்திருக்கிறோம் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இல்லை நான் வந்து இந்த சண்டையை தவிர்ப்பதற்கு நான் எவ்வளோ வேணாலும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் புனித இடம், போர் செய்கிற இடம் இல்லை, அதை தவிர்ப்பதற்காக அடுத்த வருஷமாக செய்கிறத அனுமதிக்கிறேன்னு சொன்னாண்டா நம்ம இணங்கிடுவோங்கிறாங்க. அனைத்து சஹாபாக்களும் உடன்பாடு இல்லை. ஆனால் ரசூலை மீற முடியாது, அது அதிருப்தியில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் ஏற்று கட்டுப்பட்டு தான் ஆகணும். அந்த உடன்படிக்கையை செய்கிறாங்க. அந்த உடன்படிக்கை செய்யும் பொழுது உடன்படிக்கை என்னென்ன ஷர்த்துங்கிறதெல்லாம் பெரிய விஷயமா போயிடும். அந்த ஷர்த்தெல்லாம் எழுதுகிறாங்க. எழுதும்போது எழுத்து மானத்தில் எழுதி கையெழுத்து பண்ண முடியும். உடன்படிக்கைன்னா வாயில் பேசுகிறது கிடையாது. எழுத தெரிந்தவர்களை வச்சு என்ன செய்வாங்கன்னா 2 பேரும் விதிகளை எழுதி இவங்களும் கையெழுத்து போடணும், அவங்களும் கையெழுத்து போட்டு என்ன செய்வாங்க, ஆளுக்கு ஒரு காப்பி வச்சுக்கிடுவாங்க. அந்த உடன்படிக்கை வாசகம் எழுதப்படுது. எழுதுன யாருன்னு கேட்டால் அலி அவர்கள் தான் விட்டு எழுத சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனை கூப்பிட்டு இந்த உடன்படிக்கையுடைய வாசகங்களை நீ எழுது அப்படிங்கிறாங்க. அப்போ எழுதணுன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் வந்து இது முஹம்மது ரசூலுல்லாவுக்கும் மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கும் நடந்த ஒப்பந்தம் அப்படின்னு எழுத சொல்கிறாங்க. அல்லாவின் தூதராகிய முகமதுக்கும் மக்கத்து பிரமுகர்களுக்கும் மத்தியில் நடந்த உடன்படிக்கைன்னு அவர் எழுத ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அலி எழுதுறாரு. உடனே அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, ஆரம்பமாக தப்பாக இருக்குது, நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், உங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய ரசூல், நாங்கள் ஏற்றுக்கிறலையே, அல்லாஹ்வுடைய ரசூல் முகமதுன்னு போடக்கூடாது, அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு போடுங்க. அவர் அல்லாஹ்வுடைய ரசூல்னு ஏற்றுக்கிட்டா தான் எதுக்கு சண்டை, நாங்கள் நீங்கள் ஒன்றாயிருவோமே, நாங்கள் ஏற்றுக்கிறாத ஒன்றை எப்படி நீங்கள் ஒப்பந்தத்தில் சேர்ப்பீங்கிறாங்க. அப்போ முகமது ரசூல்லான்னு எழுதி முகமது ரசூல்லாவுக்கும் அந்த மக்கத்து தலைவர்களுக்கும் நடந்த உடன்படிக்கைன்னு ஆரம்ப வாசகத்திலேயே என்ன செய்கிறாங்க, அந்த வாசகத்தை நீக்கணுங்கிறாங்க. அப்போ வந்து ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நான் அல்லாஹ்வுடைய உண்மையில் அல்லாஹ்வுடைய ரசூல் தான், ஆனால் நீ ஒரு நியாயம் இருக்குது, ஏன்னா நம்ம அவன் ஏற்றுக்கலையில, அவன் ஏற்றுக்கிறாமல் இருக்கும்போது அதை போடுவது வந்து நியாயம் இல்லைன்னு ரசூலுல்லாவுக்கும் படுது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லா அலிட்ட சொல்கிறாங்க, அதை அழிச்சிடாத, முகமது ரசூல்லாங்கிற வார்த்தையை என்ன சரி முகமது ரசூல்லாங்கிற வார்த்தையை மட்டும் அழிச்சிரு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிற நான் எப்படி அழிப்பேங்கிறார் அவர். நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறீங்க, முகமது ரசூல்லான்னு வரக்கூடிய ரசூல்லாங்கிறத மட்டும், அல்லாவின் தூதருங்கிறத மட்டும் அழிக்க மாட்டேங்கிறார், அதை அழிக்க முடியாதுங்கிறார். உடனே என்ன செய்கிறாங்கன்னா, மஹாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி, ரசூலுல்லாஹ் வந்து தன்னுடைய கையினால் அதை அழித்தார்கள். இது மறுத்துட்டதுனால ஒப்பந்தத்தில் அந்த பேப்பரை கொண்டாந்து வாங்கி அந்த ரசூலுல்லாஹ் இருக்கும்ல, அதை ரசூலுல்லாஹ் வந்து அழிச்சு விட்டாங்க. இதுலேருந்து என்ன வழங்குது,
அவருக்கு படிக்க தெரிந்த அர்த்தமாவதில் ஆதாரம் காட்டுவாங்க, அவருக்கு படிக்க தெரியுது. ஏன்னா ஒரு முகமது ரசூல்லான்னு எழுதப்பட்டிருக்கு, எது ரசூல்லாங்கிற வார்த்தைங்கிறத கண்டுபிடிச்சி ரசூல்லா அழித்தார்கள். மஹாஹூ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா அந்த வார்த்தை அழித்தார்கள். இந்த ஒரு சொல்லு தான், இந்த ஒரு வரி தான் ரசூல்லாவுக்கு எழுத தெரியும். வாசிக்க தெரிஞ்ச எழுத தெரியும்ல, ஒரு சொல்ல வந்து வாசிக்க தெரிஞ்சிட்டாங்கன்னா எழுதவும் தெரியுங்கிறதுக்குள்ள அடங்கி இருக்குது. அப்போ எழுதவும் படிக்கவும் தெரியுங்கிறதுக்கு இந்த ஒரு ஹதீஸை என்ன செய்கிறாங்க, ஆதாரம் காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ், இதே ஹுதைபியாவை சொல்லக்கூடிய வேற ஒரு அறிவிப்பு, அதுவும் புகாரில் தான் 4251வது ஹதீஸில் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், இதை வந்து இதே மாதிரி அழிக்க சொல்கிறாங்களா. அழிக்க சொல்லும் பொழுது ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா, அதை அந்த பேப்பரை வாங்கி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அழிச்சிட்டு வேற எழுதுனாங்கன்னு வருது. கத்தப ரசூல்லா எழுதுனாங்கன்னு வருது. அப்போ அந்த முகமது ரசூல்லா அழிக்கணும் மட்டும் பத்தாதுல, செய்தி எழுதணும்ல, எழுத ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற மாதிரி தலைப்பை போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வருது. அதாவது ஃபஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கிதாபை, அந்த கிதாபை, அந்த ஒப்பந்த அந்த பேப்பரை வந்து ரசூலுல்லா எடுத்தார்கள். ஒலைச யுஹுசின் யக்துபு, அவர் நன்கு எழுத தெரிந்தவராக ரசூலுல்லா இருக்கவில்லை, அதுவும் சேர்ந்தே தான் வருது. இப்போ கத்தப, ஆனாலும் எழுதினார்கள் அப்படின்னு சொல்லி அது வாசகம் வருது. அப்போ இந்த வாசகத்தை பார்த்தாலும் ஒன்று அழிச்சாங்கன்னு வருது முதல் ஹதீஸில், இதில் வந்து அழிச்சிட்டு வேறு வாசகத்தை எழுதணும்ல, அதை எழுதுனாங்கன்னு வருது. அழிச்சாங்கங்கிறது ஒன்று, எழுதுனாங்கன்னு ஒன்று, இதுவும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் தான். அப்போ இது ரெண்டையும் வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாவுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியத்தான் செய்யும், அது இல்லாட்டி எப்படி அழிச்சாங்க அப்படின்ட்டு வருது. ஆனால் அதில் என்ன முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இதே கருத்து இப்போ சொன்ன இதே கருத்து வந்து புகாரியில் 2699 அவங்களே அழிச்சிட்டு அவங்களே எழுதுனாங்கன்னு வருதில்ல, இந்த செய்தி வந்து புகாரில் 2699வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அப்போ இந்த 3 ஹதீஸையும் வைத்து ரசூலுல்லாவுக்கு வந்து எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும். ஒரு ஹதீஸில் வந்து படித்தாங்கன்னு வருது, ஒரு ஹதீஸில் அழிச்சிட்டு எழுதுனாங்கன்னு வருது. அடுத்த ஒப்பந்தத்திலே வாசகத்தை அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு எழுதுவாங்கள்ல, அதை எழுதுனாங்கன்னு வருது. அப்போ அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாவுக்கு எழுத படிக்க தெரியும்னு சொல்லிடுறாங்களா. இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், இந்த ஹதீஸை அதில் உள்ள எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு ஹதீஸ், இதுவும் புகாரி ஹதீஸ் தான். புகாரியில் 3184வது ஹதீஸில் வரக்கூடிய செய்தி. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இதே ஒப்பந்த விஷயமாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த முகமது ரசூல் அடிக்க சொல்லிட்டாங்களா. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹாதா மாகாலா அலைஹி முகமதுன் அப்துல்லா என்று தான் எழுதணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, நான் அல்லாவின் மீது ஆணையாக நான் அல்லாவுடைய ரசூல் தான், நான் வந்து அதை நீ அழிச்சதுனால நான் மறுத்தன்ற அர்த்தம் கிடையாது, நான் ரசூல் தான், இருந்தாலும் வந்து நான் வந்து அதை போடலை, அந்த ஒப்பந்தத்தில் போடலைன்னு சொல்லிட்டு, ஓ கான லா யக்துபு, அவர்கள் எழுத தெரியாதவர்களாக இருந்தார்கள். அதே ஹதீஸில் எழுத தெரியாதவர்களாக இருந்ததுனால ஃபகால் அலியிடத்தில் சொன்னார்கள், உம்ஹு ரசூலுல்லாங்கிற சொல்ல மட்டும் நீக்கிரு, அழிச்சிரு அப்படிங்கிறாங்க. ஃபகால அலி சொன்னார், வல்லாஹி லா அம்ஹாஹு அபதா, அல்லாஹ்வின் ஆணையாக நான் அதை அழிக்கவே மாட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறத அழிச்சா அதை நான் மறுக்கிற மாதிரி வருதில்ல, நான் வந்து அழிக்க முடியாது அப்படிங்கிறார். அப்போ கால ரசூல்லா சொன்னாங்க, அரிநீஹி, அந்த ரசூலுல்லாங்கிற அந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு எனக்கு காட்டுங்கிறாங்க. இதான் முக்கியம். அழிச்சாங்கன்னு வருதில்ல, சும்மா அழிக்கலை, அதுக்கு முந்தி நடந்த ஒரு செய்தி இருக்குது, இந்த ஹதீஸில் கூடுதலாக வருது. ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ அழிக்க மாட்டியா, அந்த அரிநீஹி அந்த வார்த்தை என்கிட்ட காட்டு, இதுதான் ரசூலுல்லாங்கிற வார்த்தைன்னு ஒரு காட்டுறாரு. யார்? அலி வந்து அந்த பேப்பரில் வந்து இதுதான் ரசூலுல்லான்னு எழுதியிருக்குது அப்படின்னு. அப்போ அந்த சொல்ல கூட வாசிக்க தெரியல பாருங்கள். ரசூலுல்லாங்கிற ஒரு 6 எழுத்து உள்ள, இதில் ஒரு 4 எழுத்து, அவர் 4 எழுத்து, 8 எழுத்து உள்ள ஒரு சொல்லை கூட என்ன செய்யலை, ரசூலுல்லாவுக்கு வாசிக்க தெரியலை. தெரியாதனால தான் கேட்குறாங்க, ரசூலுல்லான்னு எங்கனப்பா இருக்குது, அந்த வார்த்தையை காட்டுப்பாங்கிறாங்க. அரிநீஹி, அதை எனக்கு காட்டுவாயாகன்னு அலிட்ட சொல்கிறாங்க. அராஹு ஈயாஹு, அலி வந்து அவருக்கு ரசூலுல்லாவுக்கு காட்டினார், இந்த அருக்கு இதான் ரசூலுல்லாங்கிற வார்த்தை விரலை வச்சு காட்டியிருப்பார். மஹாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி, தங்களுடைய கையால் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து அதை அழிச்சாங்க அப்படின்னு வருது. அப்போ இந்த ரசூலுல்லா வந்து அழித்தார்கள்ங்கிறத வைத்து கொண்டு எழுத தெரியும்னு வாதிடுறாங்கல்ல, அதில் வந்து சில விவரங்கள் விடுபட்டுருக்குது. இதில் விவரம் வந்து அழித்தது நெசந்தான், அவங்களா கண்டுபிடிச்சி அழித்தாங்களா, கேட்டு அறிந்து அழித்தாங்களா, கண்டுபிடிச்சி அழிக்கலை, அந்த எழுத்தை வாசித்து
இதான் ரசூலுல்லாங்கிற எழுத்து என்று வாசித்து அப்படி அறியலை. அவர்கிட்ட கேட்குறாங்க, மர்மம் அழிக்க எழுத படிக்க தெரியும். அவர்கிட்ட கேட்குறாங்க, எங்கேப்பா ரசூலுல்லா எங்கேப்பா இருக்குது, இந்த இருக்குது, அதை அழித்து அவங்க கையினால் அழிக்கிறாங்க. அப்படின்னா என்ன ஆகுது, இந்த 3 ஹதீஸுகளுமே ரசூலுல்லாவுக்கு எழுத தெரிகிற மாதிரி ஒரு அர்த்தம் தந்தால் கூட இதை அறிவித்தவர் வந்து அந்த அழிச்சதை சொன்னாரே தவிர இப்படி காட்டின விஷயத்தை சேர்த்து சொல்லலை. அவர் இந்த ஹதீஸில் வந்து அவர் அழி காட்டினார், அதை தான் அழிச்சாங்கன்னு வந்து விவரம் கூட வந்துருச்சு. கூடுதல் விவரம் வரும்போது இது குரானுக்கு முரண் இல்லாமல் போயிடுதுல. குரானில் வந்து உனக்கு எழுத தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான், அதுக்கு மேட்சாகவும் இந்த ஒரு ஹதீஸ் இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எழுதவே தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும். ஆனால் தெரிய நினைச்சா பெரிய விஷயம் கிடையாது. அல்லாஹ் ஒரு நாளில் கற்றுக் கொடுத்துடலாம், பெரிய விஷயம் கிடையாது. நம்ம இன்னைக்கு கூட எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளுக்கு ஒரு வாரத்தில் கற்றுக் கொடுத்துட முடியும். பெரிய எழுத படித்தல் என்பது ஒரு கஷ்டமானதாண்டா, கஷ்டம் கிடையாது. அது மாதிரி தமிழ் மாதிரி 200 எழுத்துலாம் கிடையாது, 26 எழுத்து தான் உள்ளது. அதனால் ஈஸியாக நெஞ்சிடலாம். அரபு மொழியை, அரபு இங்கிலீஷ்லாம் வந்து எழுத்துக்கள் கம்மியாக உள்ள மொழிகள். அப்படி இருக்கிறதுனால ஈஸியாக கற்றுக் கொடுத்துடலாம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யலைன்னு கேட்டால் அந்த கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தையும் உண்டாக்கலை, அவங்களுக்கு அந்த ஆர்வத்தையும் உண்டாக்கலை. நீ இப்படியே இரி, அதுதான் உனக்கு இந்த குரானுடைய ஒரு அற்புதத்தை நிலைநாட்டுவதற்கு அவசியமானது என்று அல்லாஹ் நினைச்சிட்டான், அதை வந்து விட்டுட்டான். அது ஒரு விஷயமாச்சு. அதே நேரத்தில் வந்து இப்போ நபிமார்களுக்கு வேதம் கொடுத்தான் இல்லையா, முந்தைய நபிமார்களில் பல நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, அந்த வேதத்தை வந்து புஸ்தகமாகவே தான் அல்லாஹ் கொடுக்குறான். ரசூலுல்லாவுக்கு ஓதி காட்டினார்ல, ஜிப்ரீல் வந்து ஓதி தான் காட்டினார். ஆனால் மூசா நபிக்கு, யஹ்யா நபிக்கெல்லாம் வேதம் கொடுத்ததை பற்றி பேசும் பொழுது அவங்களுக்கு அந்த பலகையில் எழுதி கொடுப்பாங்க. பலகையில் எழுதி இதான் அல்லாட்டிருந்து குரல் வாசி காட்டுற மாதிரி வராது. அல்லாஹ் வந்து சொல்ல வேண்டிய செய்திகள்லாம் எழுத்தில் ஆக்கி அந்த எழுத்துடைய அந்த பேப்பர்னு சொல்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அந்த காலத்தில் எதில் எழுதுவாங்களோ அதில் வச்சுக்கிறணும். பேப்பரை கொடுத்தாங்கன்னா பேப்பர் எதுன்னு கேட்கக்கூடாது. பலகையில் எழுதி என்ன செய்கிறாங்க, அப்படி கொடுப்பாங்க. அப்போ இதில் குரான் அல்லாஹ் என்ன எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், ரசூலுல்லாவுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் எழுத்தில் கொடுக்குற ரிட்டன் கொடுக்க பெரிய உறுதி தானே. வாயினால் சொல்வதை விட எழுத்தாக கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் எழுத்தர்கள் தப்புலாம் விட முடியாது. நம்ம கேட்டுட்டு அப்புறம் உன்னார விட்டு எழுத விட்டு அவர் மிஸ்டேக் பண்ணுற வாய்ப்புலாம் அதில் இருக்குதுல்ல. அல்லாவே எழுதி கொடுத்துட்டான்னா அதில் எந்த மிஸ்டேக்கும் வராது. அப்படி உள்ள விஷயமா இருக்கிறதுனால அப்படி தான் அல்லாஹ் வந்து எழுத தெரிஞ்சால் கொடுத்துருப்பான். ஆனால் ரசூலுல்லாவுக்கு என்ன செய்யலை, எழுத்து வடிவத்தில் கொடுக்கல. ஆனால் வேறு நபிமார்களுக்கு எழுத்துல வடிவில் கொடுத்தானா கொடுத்துருக்குறான். எப்படி கொடுத்துருக்குறான், 7வது சூராவில் 145வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இப்போ கதபுனா லஹு ஃபில் அல்வாஹி, மூசா நபிக்கு வந்து பலகைகளில் நாம் எழுதினோம். மூசா நபி வர சொல்கிறான், 40 நாள் நோன்பு இருந்து நீ வந்து தவம் இருந்து தூர் சீனா மலைக்கு வர சொல்கிறான். 40 நாள் அவர் என்ன செய்கிறாரு, தவத்தில் இருக்கிறார். அந்த தவத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது 40 நாள் முடிஞ்ச உடனே என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து அவருக்கு தௌராத்தை கொடுக்குறான். இந்த தௌராத்தை என்னவா கொடுக்குறான்னு கேட்டால், பலகைகளில் எழுதி வந்து அந்த அறிவுரையெல்லாம் அந்த பலகையில் எழுதப்பட்டிருக்கும். அப்போ அவரும் எழுத தெரிஞ்சவராக இருக்கிறார். மூசாவுக்கும் எழுத தெரிஞ்சிருந்தால் தான் கொடுத்துருக்க முடியும். அவர் எழுத தெரிஞ்சதாக இருக்கிறதுனால அப்போ கத்தமுனால ஹுஃபில் அல்வாஹி, பலகைகளில் அவருக்கு நம்ம எழுதி கொடுத்தோம். மின்குள்ளி செய்யின், ஒவ்வொரு செய்திகளையும் அந்த உம்மத்துக்கு சொல்ல வேண்டிய எல்லா செய்திகளையும் நம்ம எழுதி கொடுத்தோம். மோயிலத்தன், அறிவுரைகளாக வழங்கினோம். ஒரு தப்சீலன்லி குள்ளி செய்யின், ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் நம்ம கொடுத்தோம்னு சொல்லிட்டு ஃபஹுதுஹா பி குவத்தின், இதை வந்து வலிமையாக பிடிச்சிக்க, இப்படி கொடுத்து பொருளை கொடுத்தா தான் பிடிக்கன்னு சொல்லுவாங்க. ஓதுறது போய் பிடிச்சிக்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஃபஹுதுஹா பி குவத்தின், இதை வலிமையாக பிடிச்சிக்க, பலமாக பிடிச்சிக்க என்று சொன்னோம் அப்படின்னு 745 வர்றதுலேருந்து விளங்குது. அல்லாஹ் வந்து எழுத தெரிந்த நபிமார்களுக்கு எழுத்தாக தான் கொடுத்துருக்குறான். எழுத தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் எழுத்தாக தான் கொடுத்துருக்குறான். அவர் அதை வச்சு படிச்சுக்கிடுவார், மனப்பாடம் பண்ணுற ரிஸ்கே இது வராது. அப்போ அது மாதிரி கொடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இதில். அதே மாதிரி வந்து அவர் அந்த வேதத்தை எல்லாம் வாங்கிட்டு என்ன செய்வார், இங்கே வருவார், ஊருக்கு வருவார். அவர் அந்த இறைவன் வந்து 40 நாளைக்கு அந்த தவம் இருப்பதற்கு அழைச்சான்ல, அப்போ போகும்போது என்ன செய்வார்னு கேட்டால், ஹாரூன்களுடைய சகோதரர், அவரும் நபி, அவர்கிட்ட கூப்பிட்டு நீ வந்து உம்மத்தெல்லாம் நீ பார்த்துக்க, நான் ஒரு 40 நாளைக்கு இருக்க மாட்டேன், நீ உங்கள் வழிதவறி போகாமல் கண்காணிச்சிக்கன்னு சொல்லி அவருடைய பொறுப்பில் விட்டுட்டு போவார். அதுக்கடையில் இவர் போயிட்டு வர்றதுக்கடையில் நினைச்சிட்டாங்கன்னு கேட்டால், இவங்க ஒரு காளமாடு மாதிரி சிற்பத்தை செஞ்சு அதான் கடவுள்னு சொல்லி, இதான் கடவுள், மூசா ஏமாந்து போயிட்டார், இங்கே இருக்க கடவுள், அவர் எங்கே போய் கடவுளை தேடி போயிருக்காருன்னு சொல்லி மூசாவையும் வழிகேட்டில் இருக்கிற முத்திரை ஊற்றி அவங்களும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாரூன் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு, கேட்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ வந்து அவர் வேதத்தை வாங்கிட்டு வரும்போது அல்லாஹ் சொல்கிறான், நீ வந்து வேதத்தை வாங்கிட்ட, ஆனால் உன்னுடைய சமுதாயம் வந்து டோட்டலாக வந்து காலமாட்டை கடவுளாக்கி வழிகிட்டு போயிட்டாங்க,
அப்படின்னோடனே ஃபாஸ்ட்டாக விரைந்து வர்றாரு. அதை கேள்விப்பட்டணும் கோபம் என்ன செய்கிறாரு, வர்றாரு. வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் லம்மா ரஜா மூசா இலா கோமிஹி கலுபான அசிபா, ரொம்ப கை சேதப்பட்டவராக கோபப்பட்டவராக மூசா வந்து திரும்பி வந்தார். வந்து என்ன செஞ்சு ஏன்ப்பா அந்த மாதிரி அவசரப்பட்டீங்க, நான் வர்றவரைங்க எவ்வளோ நான் 40 நாளாக ஆயிருக்கு, பல வருஷமாக நான் இல்லாமல் இருந்துட்டேன், எதுக்கு அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த கோபத்தில் அல்கல் அல்வாக அந்த ஏடுகள் இருக்கிற தௌராத்து வேதத்துடைய ஏடுகள் அதை தூக்கி வீசினார். அப்படி குரானை வீசக்கூடாது, வேதத்தை வீசக்கூடாது. இவருடைய உச்சகட்ட கோபம் அப்படி செய்ய வைக்கிது. இந்த மாதிரி செஞ்சுட்டீங்களான்ற உடனே அவருக்கு வந்து தலகால் புரியாமல் கடும் கோபம் வந்தால் நம்ம என்ன செய்வோம், செய்யக்கூடாதுன்னு செஞ்சுருவோமா இல்லையா? உயர்ந்த ஒரு பொருளை கூட போட்டு உடைச்சிருவோம். நிதானமான பிறகு இதை உடைச்சிருக்க கூடாதுன்னு பிறகு வருவோம். இவருக்கு வந்த கோபம் என்னன்னு கேட்டால், இவ்வளவு ஏகத்துவத்தில் உண்டாக்குன ஒரு சமுதாயம், ஒரு நபியை பிரதிநிதியாக வச்சுட்டு போயிருக்கிறோம் ஹாரூனை, அப்படி இருந்து என்ன செஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி காலமாட்டை போய் வணங்கிட்டாங்களேன்னு கோபம், உச்சக்கட்ட கோபத்தில் என்ன செய்கிறாருன்னா ஆட்கள் அல்வாக அவர் அந்த பலகைகள்லாம் தூக்கி வீசினார். ஒன்று அப்படின்ற மாதிரி கோபத்தில் வீசிட்டார். அது ஏடுகளை வந்து ஏடாக தான் வச்சுருந்துக்கிற ஆதாரம், அவர் ஏடுகளாக தான் அவர் கொடுக்கப்பட்டுச்சுங்கிறதுனால அப்படியெல்லாம் அந்த மாதிரியும் வருகிறது. அப்புறம் கோபம்லாம் அடங்கின பிறகு என்ன செஞ்சார்னு கேட்டால், ஒரு அம்மா சக்கத்தான் மூசல் கலபு, மூசாவுக்கு கோபம் அடங்கிய பொழுது அகதல் அல்வாக அந்த பலகையெல்லாம் கீழே போட்ட பலகையெல்லாம் எடுக்கிறாரு. எடுத்து இந்த அறிவுரையெல்லாம் இருக்கிற தூக்கி எறிஞ்சிட்டோமே அப்படின்னு உணர்ந்தார்னு சொல்லி இது 754 இந்த 3 வசனங்களையும் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், மூசா நபி எழுத தெரிந்தவர்களாக இருந்தார் என்பது தெரிகிறது. எழுத தெரிஞ்சிருக்கும்போது அவருக்கு ஏடாகவே எல்லாம் கொடுத்துட்டான். தௌராத்துங்கிறது என்ன செஞ்சிருது, இறைவனை எழுதியே கொடுத்துட்டான், அதில் உள்ள அறிவுரைகளை எல்லாம் வருகிறது. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதி கொடுக்கல, நமக்கு விளங்குது. அவங்களும் எழுதி கொடுத்தா அவருக்கு வாசிக்க தெரியாத, யாருக்கு எழுதி கொடுக்குறோமோ அவருக்கு வாசிக்க தெரிஞ்சாதான் எழுதி கொடுக்கலாம், அவங்களுக்கு வாசிக்க தெரியாது. அதே மாதிரி வந்து யஹ்யான்ற ஒரு நபி எல்லாம் அனுப்புனான். யஹ்யா யாருன்னு கேட்டால் ஜக்கரியா நபியுடைய ஒரு மகன். ஜக்கரியா நபி ரொம்ப தள்ளாத வயசில் எனக்கு ஒரு புள்ள வேணும்னு கேட்பார். இறைவா ரொம்ப தளர்ந்து போயிட்டேன், நீ தான் எனக்கு ஒரு வாரிசு தரணும் அப்படின்னு கேட்பார். எல்லாம் என்ன செய்வான்னா கடைசியில் அவருக்கு ஒரு குழந்தையே கொடுப்பான், நற்செய்தி கொடுத்துருவான். நற்செய்தி கொடுக்கும்போது பேர் சூட்டியே கொடுப்பான். வழங்குதா, இன்னானு பஷீருக்கு பி யஹ்யா, உனக்கு யஹ்யாங்கிற பிள்ளையை நற்செய்தி சொல்கிறோம். லம் நஜா அல்லஹு மின் கபுலு சமியா, இதே மாதிரி பேர் உள்ள ஒருத்தரை இதுக்கு முந்தைய நம்ம ஏற்படுத்துறதில்லை, இந்த பேரில் யாருமே இருந்ததில்லை. யஹ்யாங்கிற பேர் உலக வரலாற்றில் இவருக்கு முன்னாடி யாருக்கு இருந்ததில்லை. இது கூட ஒரு ஆய்வு செஞ்சு இதை வச்சையும் விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு என்ன செய்கிறாங்க, இறைவேதம்னு எப்படி இதை சொல்ல இயலும், இப்படி ஒரு பேர் இல்லைங்கிறது யாருக்கா சொல்ல இயலுமா? அனைத்தையும் அறிஞ்சவனால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏதாவது ஒரு கிராமத்தில் வச்சுருந்தானே என்ன ஆகுறது, நாரி போயிடும். அப்படிலாம் இல்லாமல் தைரியமாக சொல்கிறதான்னு அர்த்தம். அப்படி ஒரு பேர் வைக்கலைன்னா அவ்வளோ டீட்டெயிலும் தெரிஞ்ச ஒருத்தனால தான் சொல்ல முடியும், அது அல்லாஹ்வால் தான் சொல்ல முடியும். இதை எந்த மனிதனும் சொல்ல முடியும், அது வேறு ட்ராக்கு, அது வேறு மாதிரி போயிடும். அந்த விஷயத்தை விட்டுருவோம். அவருக்கு வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், யஹ்யாவை வந்து உனக்கு பிள்ளையை தந்துடுறோம், அவரை வந்து நபி ஆக்கிட்டேன்னு சொல்கிறான். உன்னைய நபி ஆக்கின மாதிரி, ஜக்கரியா நபி ஆக்கின மாதிரி யஹ்யாவை நபிங்கிறான். அது நபின்னு சொல்லும்போது எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்றான். அவர் பிறந்த பிறகு யா யஹ்யா, யஹ்யாவே ஹுதில் கிதாப பிகுவா, இந்த வேதத்தை வந்து நீ வந்து வலிமையாக பிடித்துக்கொள். கித்தாபாக தான் எழுதி கொடுக்குறான்ல, எழுதி கொடுக்குறான் அவருக்கு. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்த கித்தாபை பிடித்துக்கொள்கிறான்ல, ஹுதில் கிதாப, இந்த புத்தகத்தை நீ பிடித்துக்கொள், பிகுவத்தின், பலமாக பிடித்துக்கொள். அப்போ இந்த புத்தகத்தை பலமாக பிடித்துக்கொள் என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்திட்ட வந்து அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால் அவருக்கு எழுத தெரிஞ்சிருக்குது. எழுத தெரிந்தவருக்கு எழுத்தாகவே நெஞ்சிருக்கிறான், அதை வந்து அல்லாஹ் வேதமாக கொடுத்துருக்குறாங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எழுத்தாக கொடுத்தல்ன்ற ஒரு அம்சம் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கும் எழுத்தாக கொடுத்துருக்கலாம்ல, அவ்வளோ ஒரு தொகுப்பாக போயிருமா இல்லையா? கொடுக்கல. ஏன்னு கேட்டால் கொடுத்தா எப்படி வாசிப்பார் அவர், அவருக்கு வாசிக்க தெரியாத அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இது 19வது சூறாவோட 12வது வசனத்தில் இது இருக்குது. அதே மாதிரி வந்து ஜபூருங்கிற வேதம் தாவூது நபிக்கு எல்லாம் கொடுத்தான். தாவூது நபிக்கு ஒரு ஜிப்ரீல் அனுப்பி ஓதி காட்டி கொடுத்தான்னா அப்படி கொடுக்கல. ஜபூரையும் எழுதித்தான்ல கொடுத்தான். உலகது கத்தப்புனா அப்படி ஜபூரி, ஜபூரில் நம்ம எழுதியிருக்கிறோம், மின்பாதிக்கிற அறிவுரையெல்லாம் சொன்ன பிறகு எழுதியிருக்கிறோம். அண்ணல் அருள் எழுது இபாதிய சாலிஹூன், இந்த பூமிக்கு என் நல்லடியார்கள் வாரிசாக வருவார்கள்னு ஒரு முன்னறிவிப்பெல்லாம் அதில் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜபூருங்கிற விஷயத்தில் வந்து நம்ம எழுதி கொடுத்தோம்னு ஏன் சொல்கிறான்? கத்தப்பனா எழுதுறது, உலகது கத்தப்பனா அப்படி ஜபூரி, ஜபூருங்கிற வேதத்தில் நம்ம எழுதி கொடுத்துருக்குறோம். 21வது சூறாவில் 105வது வசனத்தில் இது இருக்குது. அப்போ ஜபூரை எழுதி கொடுத்தேங்கிறான், தௌராத்தை எழுதி கொடுத்தேங்கிறான். இஞ்சிலுக்கு குறிப்பு கிடைக்கல, ஆனால் வந்து அந்த எழுதி கொடுத்தல் என்ற ஒரு அம்சம் அல்லாஹ்விடத்தில் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யலை, அவங்களுக்கு எழுதி கொடுக்கல. ஏன்னு கேட்டால் அவருக்கு வந்து எழுதவும் தெரியாது,
வாசிக்கவும் தெரியாது. அப்போ எழுத தெரியாத வாசிக்க தெரியாத ஆளுக்கு எப்படி கொடுக்கணும்? காது வழியாக தான் போட முடியும். எழுதவும் கண் வழியாக கொடுக்க முடியாது. எழுதவும் தெரிஞ்சால் கண்ணால் பார்த்து எழுத தெரியாதவராக இருந்தாருன்னா காது வழியாக போடுறது தான் அறிஞ்சு கொள்ள முடியும். அப்போ அதை பற்றி எல்லாம் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால் 75வது சூறாவில் 16, 17, 18, 19 4 வசனங்கள் தொடர்ச்சியாக அதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், ஜிப்ரீல் வந்து உங்களுக்கு ஓதி காட்டுவார். ஓதி காட்டும்போது நீ பேசாமல் கேட்டுக்கிட்டு இருந்தால் போதும், அப்படி பதிஞ்சிடும். ரசூல்லா வந்து இறை தூதர்னு தேர்ந்தெடுத்ததுனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால், மனப்பாடம் பண்ணுவதற்கு ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவை. நம்ம ஒரு செய்தியை கேட்ட மனப்பாடம் பண்ண முடியுமா? ஒரு 10 தடவையாக ஒரு படத்தை மனப்பாடம் முடியும். ஒரு செய்தியை வந்து நான் ஒரு 4 வரி உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னால் அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுவதாக இருந்தால் கேட்டவுடனே போய் உள்ளே பதியுமான்னா பதியாது. எல்லா மனிதனும் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். கேட்ட உடனே பதியுமான்னா பதியாது. ஆனால் ரசூல்லாவுக்குள்ளே என்ன சிறப்பு எல்லாம் கொடுத்துருந்தான்னு கேட்டால், இறை தூதர் டேப் ரெக்கார்டு மாதிரியான ஒரு தன்மை. ஒருக்கா சொன்னேன்னு பேசாமல் கேட்டுட்டு திருப்பி நீ உனக்கு ஓத முடியும். அந்த ஜிப்ரீல் ஓதுறதை நீ கேட்டுக்கிட்டு மட்டும் இரு, நீ அந்த ஓதுனது அப்படியே என்ன செய்யும் உள்ளத்தில் உனக்கு பதிஞ்சிடும். அந்த மாதிரி நான் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன், அதனால் நீ வந்து அவசரப்படாத அப்படின்னு சொல்வதன் மூலமாக அவங்களுக்கு எழுத்தாக கொடுக்கலைங்கிற இந்த வசனம் சொல்லுது. எப்படி சொல்லுது? லா துஹர்ரிக் பிஹி லிசானக, உன்னுடைய நாவை நீ அசைக்காத. ஜிப்ரீல் ஓது அல்ஹம்துலில்லாஹின்னு ஓதுவார்ல, இவர் ரசூலாவை நாக்க அசைக்கிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதெல்லாம் செய்யாத. நீ பேசாமல் ஊமை மாதிரி கேட்டுட்ரு. லா துஹர்ரிக் பிஹி லிசானக, உனது நாவை நீ அசைக்கலையே தாஜல பிஹி, இது அவசரமாக மனப்பாடம் செய்வதற்காக வேண்டி நாக்கு அசைக்காத. இன்னாலை நான் ஜமாஹுவ குரானா, இதை உன்னுடைய உள்ளத்தில் ஒன்று திரட்டுவது என்னுடைய பொறுப்பு. ஓதுனோன்னு என்ன செஞ்சிடும்? ஃபைதா கலனாகு பத்தபி குரானா, நம்ம ஓதுனால் அதை அப்படி ஃபாலோ பண்ணி கவனித்து கேட்டுக்கிட்டு. சும்மா இன்னாலைனா பயானா, அதை தெளிவுபடுத்தக்கூடிய என்னை சேர்ந்தது. அதனால் ஒரு பக்கரா சூறாவே ரசூல்லாவுக்கு இறங்கினாலும் சரி தான், அப்படியே ஒன்று விடாமல் சொல்லுவாங்க. ஒரு டேப் ரெக்கார்டில் நீங்கள் பேசணும் பிறகு அப்படி ப்ளே பண்ணலாம்ல. டேப்பை போட்டு விட்டிங்கன்னா அது 7 தடவை போட்டதான் பதிவாகும். அதுக்கு இன்னொருக்கா போடுன்னு டேப் ரெக்கார்டு சொல்லுமா? டேப் ரெக்கார்டு சொல்லாது. ஒரு வீடியோ கேசட்டில் சொல்லுமான்னு அப்படி சொல்லாது. அப்போ அந்த மாதிரி ரசூல்லாவை என்ன மாதிரி எல்லாம் ஆக்கியிருக்கிறான்னு கேட்டால், அவங்களுக்கு எழுத்து வடிவம் நம்ம கொடுக்கல. எழுத்து வடிவமாக கொடுக்காட்டி நிறைய மிஸ்டேக்குகள் வந்துடும். மனப்பாடத்தில் மறதிகள் வந்துடும், விடுதல் வந்துடும். அந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்களுடைய முயற்சியில் மனப்பாடம் பண்ணக்கூடிய வகையில் ஆக்கலை. ரசூல்லாவுக்கு அந்த வகையில் வரக்கூடிய செய்திகள் வந்து கஷ்டப்பட்டு 10 தடவை உருப்போட்டு திரும்ப சொல்லி அப்படி மனப்பாடம் பண்ணக்கூடிய வகையில் இருந்தால் மறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், அவங்களுடைய அந்த இறை தூதராக தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த கூடுதலான அந்த கெப்பாசிட்டியை அதிகமாக கொடுத்துருக்குறான். இதயத்தில் வந்து சொன்னவனை பதிவாகக்கூடிய ஒரு தன்மையை நம்மளுக்கு சொன்னோன்னா பதிவாகுது. இப்போ நான் ஒருக்கா சொன்னாலும் உங்களுக்கு பதிவாயிரும். ஆனால் அது நினைவில் கொண்டு வர்றதுக்கு வந்து அந்த மூளை என்ன செய்யாதுன்னா ஆழமாக பதிஞ்சால் தான் வெளியே எடுத்து சொல்லணும். நம்ம கிறுக்கனா போயிட்டான்னு வைங்க ஒருத்தன், அவனுக்கு வந்து சொன்னதெல்லாம் யாபத்தில் திருப்பி பேசுவான், சம்மந்தம் இல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். எதெல்லாம் அவன் அதில் கேட்டானோ அதையெல்லாம் அவனுக்கு சொல்ல முடியும். ஒருக்கா சொன்னது பதிவாகத்தான் செய்யும். இங்கேயும் டேப் ரெக்கார்டு மாதிரி தான் பதிவாகுது. ஆனால் நம்ம மூளை என்ன செய்யும்னு கேட்டால் நல்ல ஆழமாக பதிஞ்சதை மட்டும் தான் சொல்லும், மற்றதை சொல்லாமல் போயிடும். மென்டல் ஆகிட்டான்னு சொன்னால் அந்த கண்ட்ரோல் போயிடுதா. அவன் பாட்டுக்கு என்ன மலையாளம் பேசுவான், தமிழ் பேசுவான், என்னென்னலாம் கேள்விப்பட்டானோ அவன் காதில் விழுந்துச்சோ அதெல்லாம் உள்ளுக்க இருக்கும். அது கோர்வையாக வரிசையாக வராது, அது பாட்டு ரெக்கார்ட் ஆன மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் எல்லா பாஷையும் பேசுகிறாங்களான்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி ஒரு விஷயம்னு வைங்களேன். ஆனால் ரசூல்லாவுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் அது மாதிரி வரும், மனப்பாடம் ஆழமாக பதிஞ்சிடும். ஒருக்கா சொன்னோன்னே அந்த இதில் என்ன விளங்குது? ரசூல்லாவுக்கு வந்து இது வந்து எழுத்து வடிவத்தில் குரான் கொடுக்கப்படவே இல்லை. ஏன்னா எழுத்து வடிவத்திலாம் குரான் கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு சிறு கூட்டம் அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது, எந்த ஒரு பேசிக் ஆதாரமும் இல்லாமல். அதுக்காக இதையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து 20வது சூறாவில் 114 வசனத்தில் சொல்கிறான், வலா தாஜல் பில் குர்ஆனி, குர்ஆன் விஷயத்தை நீ அவசரப்படாத, மின் கபடி யுக்லா இலைக்க வஹீஹு, அல்லாவுடைய வஹி முழுசாகிறதுக்கு முன்னாடி நீ போட்டு திருப்பி ஒருக்கா உருப்படணும் செய்யாத. நீ பேசாமல் கேட்டுக்கிட்டே இரு, அது வார்டுக்கு பதிஞ்சிக்கிட்டே இருக்குமே தவிர அது முழுமையாகிறதுக்கு முன்னாடி பாதி ஓதிக்கிட்டு இருக்கும்போது நீ ஒருக்கா திருப்பி ஓதி அதை மனப்பாடம் பண்ணுறோன்னு ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு நல்லா சொல்கிறான். வலா தாஜல் பில் குர்ஆனி, குர்ஆனை மனப்பாடம் செய்வதற்கு அவசரப்படாத. மின் கபலை யுக்லா இலைக்கு வஹீஹு, அவனுடைய வஹி முழுமையாவதற்கு முன்னாடியே நீ மனப்பாடம் பண்ணிடணும், அவசரப்பட தேவையில்லை. ஓ குர் ரபி சிதுனி இல்மா, இறைவா எனக்கு ஒரு இல்மா அதிகமாகி கொடுன்னு மட்டும் கேளு, எனக்கு கல்வியை ஞானத்தை அதிகப்படுத்துன்னு மட்டும் நீ கேளு, அது வாட்டுக்கு உனக்கு இப்போ எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும்னு எல்லாம் சொல்கிறான். அப்போ 20வது சூறாவில் அது இருக்குது. அதே மாதிரி வந்து 87வது சூறாவில் 6வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், ச நுக்குரிவுக்க, நாம் உனக்கு ஓதி காட்டுவோம், போல தன்சா நீ மறக்க மாட்டாய், நம்ம ஓதி காட்டுவோம் நீ மறக்க மாட்டாய். அது சில விஷயங்கள் எல்லாம் மாற்றணும்னு நினைப்பான், அதை வந்து மறக்க செஞ்சிருவான். இல்லா மாஷா அல்லா, அல்லா நாடியதை தவிர
சில விஷயங்களை வந்து சொல்லிவிட்டு இது வந்து நம்மளாக மறக்கிற விஷயம் வேறு, இவங்களுக்கு டேப் ரெக்கார்ட் மாதிரி ரெக்கார்ட் ஆகுது. அதனால் என்ன செய்வான், அல்லாஹ் வந்து எதை நீக்க நினைக்கிறானோ அந்த உள்ளத்தில் எடுத்துருவான். அவர் ரசூலை நினைச்சாலும் ஞாபகத்தில் வராது. அப்போ நீ அல்லாஹ் நாடியதை தவிர எந்த ஒன்றையும் நீ மறக்க மாட்டாய், நான் உனக்கு ஓதி காட்டுவோம், நீ மறக்க மாட்டாய்ன்னு சொல்கிறான். அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த வேதம் குர்ஆன் வந்து அவங்க எழுதவும் படிக்கவும் தெரியாதுங்கிறத முடிச்சையும் சொல்லிட்டுருவோம். எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. எத்தனையோ நபிமார்களுக்கு வந்து எழுதப்பட்ட வேதங்களை எல்லாம் கொடுத்துருக்கும் போது கூட ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யலை, எழுதின வேதத்தை கொடுக்கல, அந்த ஓதி காட்டுற வேதத்தை தான் கொடுக்குறான். ஓதி காட்டுறதை விட எப்போவுமே எழுத்து தான் பெட்ரு. எழுத்தாக கொடுக்குறது என்பது தான் உறுதி செய்யப்பட்ட ஒரு ரெக்கார்டு இருக்கான்னு கேட்பாங்க. வாய்மொழியாக உள்ளதை மாற்றி மாற்றி நம்ம எவ்வளோ பேசிடுறோமா இல்லையா? நம்மளே வந்து நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி பேச சொல்லுங்க பார்ப்போம். ஒரு செய்தியை நேற்று சொன்னதுக்கு மாற்றமா இத்தனை வார்த்தையில் மாற்றி விடுவோம். எழுத்தாக இருந்தால் நேற்று படித்த மாதிரி தான் இன்றைக்கி படிப்பீங்க, இப்போ ஒரு மாதம் கழித்து படித்தா அப்படி தான் படிப்பீங்க. அதில் வந்து சேஞ்ச் ஆகாது. எழுத்தில் கொடுத்தோம்னு சொன்னால் அது அதிகமான ஒரு பாதுகாப்பாக இருக்கும்போது கூட அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவருக்கு எழுத்து கொடுக்கல. அதே நேரத்தில் வந்து அந்த மனப்பாடம் செய்வதனால் என்னென்ன மிஸ்டேக்கெல்லாம் வருமோ அது வராத வகையில் அவங்களுடைய உள்ளத்தை மாற்றி வச்சிடறான்ல. அந்த உள்ளத்தை வந்து சிறப்பான ஒரு அந்தஸ்தில் கொடுத்து எதுவும் மறக்காது, அப்படி ரெக்கார்ட் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அதே மாதிரி வந்து 2வது சூறாவில் 97வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான், இந்த குர்ஆன் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் தான் அருளப்பட்டுச்சு, பேப்பரில் இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி மன்கான் அதுவும் ஜிப்ரீல, யார் ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எதிரின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன்னஹு நஸலஹு அலா கல்பிக பிஇذனில்லாஹ், ஜிப்ரீல் தான் அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் உனது உள்ளத்தில் அதை இறக்கினார். இந்த குர்ஆன் எங்கே இறக்கப்பட்டுச்சு? ரசூலுல்லாஹ் கல்புல தான் இறக்குனுச்சு, உள்ளத்தில் தான் இறக்குனுச்சுங்கிற ஒரு விஷயத்தை வந்து 2வது சூறாவில் வந்து 97வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 26வது சூறாவுலையும் இதே விஷயம், வன்னஹு தன்சீலு ரப்பில் ஆலமீன், இது ரப்புல் ஆலமீனுடைய அல்லாஹ்வால் அருளப்பட்டது. நஸல பிஹி ரூஹுல் அமீன், பரிசுத்தமான பரிசுத்த ஆவின்னு சொல்லக்கூடிய ஜிப்ரீல் இதை இறக்கி வைத்தார். அலா கல்பிக்க, உனது உள்ளத்தில், உள்ளத்திற்கு ஒன்று காதுன்னு அர்த்தம். உள்ளத்தில்னா என்ன அர்த்தம்? உள்ளத்தில் வந்து காது வழியாக தான் உள்ளத்தில் மெசேஜ் போகும், எழுத்து வந்து கண் வழியாக போகும், விளங்குதா? அப்போ நஸல பிஹி ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய பரிசுத்த ஆவியாக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் இதை இறக்கி வைத்தார். அலா கல்பிக்க, உன்னுடைய உள்ளத்தில் இறக்கி வச்சார் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இவங்க வந்து இந்த வேதத்தை மறுக்கிறாங்கல்ல, ரசூலுல்லாஹ் வந்து குர்ஆன் வேதத்தை சொல்லும்போது மறுக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இவங்களுக்கு புஸ்தகமாக நம்ம கொடுக்கல, உன் உள்ளத்தில் நம்ம போடுறோம், நீ போய் ஓதி காட்டுற. ஒரு பேச்சுக்கு நான் ஒரு புஸ்தகமாக இறக்கி இருந்தேன்னு சொன்னால் கூட இவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். புத்தகமாக இறக்கலைங்கிறதுக்காக வேண்டி, புத்தக வடிவில் இறக்கப்படலைங்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், உலக நஸல்னா அலைக்க கிதாபன் ஃபீ கிர்தாசின், ஒரு ஏட்டில் எழுதப்பட்ட நூலாக நாம் இதை இறக்கி இருந்தாலும், லமசுஹு ஐதீஹிம், தங்களுடைய கைகளால் அவர்கள் தொட்டு பார்த்திருந்தாலும், இல்லை காலல்லதீன கஃபரு இன்ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இது ஒரு சூனியம் அப்படின்னு இருப்பாங்க, புஸ்தகமாக கொடுத்தா கூட நம்பியிருக்க மாட்டானுவ அப்படின்னு சொல்வதன் மூலமாக இது வந்து எழுத்து வடிவில் இந்த குர்ஆன் தரவே இல்லை. எல்லாம் எதுக்கு வருதுன்னா, அவருக்கு எழுத தெரியாத நிலையில் இருக்கிறாரு என்பதற்குரிய உறுதிப்படுத்தக்கூடிய சான்றுகள் தான். அதே மாதிரி வந்து இப்படிலாம் இருக்குது. அதே மாதிரி இந்த இன்னும் சொல்ல போனால், குர்ஆனன் ஃபரக்னாஹுலி தக்ரவு அலன்னாஸி அலா முக்ஸின், இந்த குர்ஆனை வந்து இடைவெளி விட்டு மக்களுக்கு ஓதி காட்பதற்காக வேண்டி பிரித்து பிரித்து உனக்கு தந்திருக்கிறோம். 23 வருஷத்தையும் ஒரே நாளில் கூட தந்திருக்கலாம்ல, அப்படி தராமல் கொஞ்சம் கொஞ்சமாக தந்தது காரணம் என்னென்னு கேட்டால், நீ மக்களுக்கு வந்து தேவைக்கு தகுந்தவாறு விலைக்கு சொல்வதற்காகன்ற விஷயத்த 17வது சூறாவில் 106 இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது. அதன் காரணமாகத்தான் எழுத்துல வடிவமாக அவங்களுக்கு குர்ஆன் கொடுக்கப்படலை, கேட்டு பதிவு செய்து சொல்லக்கூடிய வகையில் தான் கொடுக்கப்படுது. அதுதான் ஒரு ஹை ஸ்டைல் நடையில் இருந்தது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறோம். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து இந்த குர்ஆனை போய் அவங்கள்ட்ட போய் வாசித்து காட்டும் பொழுது அவங்க பார்க்குறாங்க, பிரமிப்பாக இருக்குது, என்னடா இது வந்து இப்படி ஒரு நடையே இல்லையே, ஒரு வித்தியாசமான நடையில் சொல்கிறாரு, அது ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்குதே அப்படின்னு சொன்னோன்னு என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க போட்ட பட்டம், அவருக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாதுங்க, அவருக்கு போய் என்ன பட்டம் கொடுத்தாங்கன்னா, இவர் ஒரு கவிஞருங்கிறாங்க. கவிஞர்னு ஏன் சொன்னாங்க? அந்த தரத்தில் இருக்க போய் தானே சொல்லியிருக்காங்க. இவருக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது எந்த பேசினார்னா கவிதைமா, நம்ம ஒரு ஆளுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது சொல்கிறான்னு வைங்க, பெரிய புலவர் இவர் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னது இப்போ அந்த புலவர் சொல்கிற மாதிரி அது மிஞ்சின விஷயமா இருக்குது. அதான் சொல்கிறாங்க, காலு அல்காஸ் அஹ்லாமின் பல் இஃப்தராஹு பல் ஹுவ ஷாயிருன்,
அவர் ஒரு கவிஞர் அவருங்கிறாங்க. எங்கே போய் படித்தார்? எழுத தெரியாது, படிக்க தெரியாது, கவிதை ஏற்றதுக்கான எந்த ஒரு கெப்பாசிட்டியும் அவருக்கு இல்லை. அப்படி இருந்து கூட என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்த குரானுடைய அந்த உயர் தரத்தை மறுக்க முடியாமல் அவரை கவிஞர்னு சொல்லிவிட்டு போயிடுவோம். பல்ஹுவ ஷாயிருன், அவர் ஒரு கவிஞர் அப்படின்னு சொன்னார்கள். 21வது சூறாவில் 5வது வசனத்தில் இது இருக்கிறது. அதே மாதிரி யக்கூலுன, அவர்கள் சொல்கிறார்கள், இன்னால தாரிக்கு ஆலிகத்தினா, நம்முடைய கடவுள்களை ஷாயிரி மஜ்னூன், இந்த பைத்தியக்கார புலவருக்காக நம்ம விட்டுற போகிறோமா? இந்த பைத்தியக்கார புலவர் சொல்கிறாருங்கிறதுக்காக நம்ம கடவுள் நம்ம விட்டுருவோமான்னு கேட்குறாங்க. பைத்தியக்கார புலவருங்கிறாங்க. பைத்தியக்காரருங்கிறதையும் பட்டத்தையும் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் புலவர்னு வேற சொல்கிறாங்க. ஷாயிரின் மஜ்னூன் ஆகிய இந்த புலவருக்காக வேண்டி நம்முடைய கடவுளை நம்ம விட்டுருவோமா அப்படின்னு கேட்டதாங்க 37, 36 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்ல, அந்த கவிஞர்னு சொன்னதுக்கே எக்கச்சக்கமாக மறுப்பு கொடுக்குறான். அதை ரசூலுல்லாஹ் கவிஞர்னு சொல்லி அவர் கவிதை திறமை உள்ளவர்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த குரான் வந்து இறைவேதம் இல்லை ஆயிருமில்ல. அதுக்காக வேண்டி அவர் திறமையில் உள்ள ஆளுப்பா, அவர் பெரிய புலவர்ப்பா, அவர் பிறவி புலவர் அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் அவர் புலவர் தன்மையில் அதெல்லாம் சொல்கிறாருன்னு வந்துருங்கிற பார்க்குறாங்க. எப்படியா இந்த குரான் இறைவேதம் இல்லை, இவருடைய திறமையில் சொன்னார்னு காட்டணும். அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் திட்டுனா கூட அவருக்கு புலவர் பட்டம் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அவருக்கு புலவர் பட்டம் கொடுத்து இது அல்லாஹ்வுடைய வேதம் இல்லைன்னு ஆக்கிடணும். அப்படி யக்கூலுன ஷாயிருன், அவர்கள் கவிஞர் என்று சொல்கிறார்களா? நதரப்பஸ் பிஹி ரைபல் மனூன், இவருக்கு அழிவை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னார்கள். 52, 31 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து 69வது சூறாவோட 40, 41 வசனத்தில் இருக்கிறது. இன்னஹூல கவுலு ரசூலின் கரீம், இது மரியாதைக்குரிய ஜிப்ரில் என்ற தூதர் வழியாக சொல்லப்படுற செய்தியாக இருக்கும். ஒமாஹோபி கவுலி ஷாயிரின், இது கவிஞனுடைய கூற்று அல்ல. கலீலம்மா தூமினோன், நீங்கள் குறைவாகத்தான் நம்பிக்கை கொள்றீங்க, இது கவிஞனுடைய கூற்று இல்லைப்பா. கவிஞன் எந்த கவிஞன் சொல்ல முடியலையே, இது மாதிரி கொண்டு வர சொல்லி அறைகோல் விட்டுருக்கோமா. இன்னும் சொல்ல போனால் யாசின் சூறாவில் 36வது சூறாவில் சொன்னால், ஒமா அல்லமனாக சேர, இவர் கவிதை நம்ம கற்றுக் கொடுக்கவே இல்லை. இவர் கவிதையே தெரியாதுன்னு சொல்லிவிட்டு கவிதையை நம்ம கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஒமா எம்பகையிலகு, அது அவருக்கு தேவையும் இல்லை. கவிதை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை என்று சொல்லி 36வது சூறாவில் 70வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ இது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் வச்சு முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த இலக்கியத்துக்கு செல்வதற்கு முன்னாடி குரான் வந்து ஒரு உயர்ந்த நடையில், என்ன மாதிரி உயர்ந்த நடையில் இருந்தது அடுத்து பார்ப்போம். உயர்ந்த நடையில் இருந்தது. எந்த மாதிரி உயர்ந்த நடையில் இருந்தது என்று சொன்னால், இவர் இதை எழுதியிருக்க முடியாது, இந்த வார்த்தையை இவர் சொல்லி இருக்க முடியாது. அதனால் என்ன செஞ்சிருக்காரு, யாராவது சொல்லி கொடுக்குறாங்க, யார்கிட்டயே கேட்டு சொல்கிறாரு, அல்லது இவர் பிறவிலே இந்த கவிதை தன்மையை பெற்றுட்டாரு, புலவருங்கிறாங்க, அடுத்த ஆள்கிட்ட கேட்டு பலவிதமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இவ்வளவும் பண்ணுறாங்கன்னு கேட்டால், அதுக்கு ஈடு கொடுக்க முடியலை. அந்த நடையை பார்த்துட்டு அதை கவுண்டர் கொடுக்க முடியலை, அதில் குறை காண முடியலை. அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, அந்த ரசூலுல்லாஹ் வந்து புலவர், கவிஞர் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணும், வழங்கி கொள்ளணும். அதனால் வந்து குரான் வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு நடையில் இருந்தது அப்படின்னு வச்சுக்கணும். அதுபோக இலக்கிய, அந்த திருக்குரானில் இலக்கியம்னு போட்டிருக்கோம், இலக்கிய நயம், அதில் வந்து இலக்கியத்தில் 2 வகையான இலக்கியம் இருக்குது. அந்த மொழி சம்பந்தமான இலக்கியம் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும், இருந்தாலும் அதில் மேலோட்டமாக சொல்லிவிட்டு அந்த கருத்து சம்பந்தமான இலக்கியங்கள் சிலது இருக்குது. அதுதான் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் புரியும். மொழியில் உள்ள இலக்கியத்தை வந்து நம்ம அரபு மொழி தெரிஞ்சால்தான் உங்களுக்கு புரியும். என்ன நடையாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த பாஷை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. என்ன நடைன்னு சொல்லிட்டு அரபி தெரிஞ்சவன் ரசிப்பான். அதை அரபியை தெரியாது, நீங்கள் என்ன ரசிப்பீங்க, ஒன்றுமே தெரியாது. இருந்தாலும் அதை மேலோட்டமாக நீங்கள் புரிந்து கொள்கிற வகையில் அதை சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்வோம், அந்த இலக்கியங்கள் என்னென்ன வகையான இலக்கியங்கள்லாம் இருக்கிறது, எதை பற்றி அவங்க பிரமிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.